சில மாடலில் ஒன்று ஃபஸ்ட்டு காம்ப்ளெக்ஸ் நம்பரோட இன்ட்ரக்ஷன் காம்ப்ளெக்ஸ் வேரியபிள் கொடுத்துருப்பாங்க. இப்போ காம்ப்ளெக்ஸ் நம்பர்ஸ்னால் எப்படி இருக்கும் அப்படிங்கிற ஒரு ஐடியாவுக்கு ஓவர்வியூ. இது என்ன கொடுத்துக்கிறாங்க, ஏ ப்ளஸ் ஐ காம்ப்ளெக்ஸ் நம்பர்ஸ் வந்து என்ன கொடுத்துருக்காங்க, ஏ ப்ளஸ் ஐபி ஃபார்மேட் இருக்குது. அந்த ஏ ப்ளஸ் ஐபி ஃபார்மேட்டில் நம்மளுக்கு கான்ஸ்டன்ட் டைம் என்னவாக இருக்கும் போது 2 ஆர் 3 இருக்கும் போது இந்த 2க்கோட பேர் என்ன, ரியல் பார்ட். அந்த 3யோட பேர் வந்து இமேஜினரி பார்ட். அப்போ இந்த ஐயோட மீனிங் என்ன சொல்கிறாங்க, ரூட் மைனஸ் 1 சொல்கிறாங்க. அப்போ ஐ ஸ்கொயர் வந்து -1 வரும். அப்போ இந்த 2 + 3i அந்த பாயிண்ட் எங்கே பிளாட் பண்ணுறாங்க அப்படின்னா, நம்மளுக்கு 2D டைமென்ஷன் கேஸில் எக்ஸ் ஆக்சிஸ் ஒய் ஆக்சிஸில் எப்பயுமே பார்த்தீங்கன்னா இங்கே வந்து நம்மளுக்கு இமேஜினரி பார்ட் இன் ஒய் ஆக்சிஸ், எக்ஸ் ஆக்சிஸ் பார்த்தீங்கன்னா ரியல் பார்ட். அப்போ 2 + i 3i நம்மளுக்கு இந்த பார்ட்டில் வரும். இது நம்ம இம்பார்ட்டன்ட். இதை நம்ம கிராப் ட்ரா பண்ணுறதுக்கு வந்து நம்ம யூஸ் பண்ணுறதுக்காக இது பண்ணிக்கிறாங்க. ஸோ நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா மாடலஸ். ஒரு காம்ப்ளெக்ஸ் நம்பரை மாடலஸ் எப்படி எடுக்கலாம், அதாவது மாடலஸ் ஆஃப் ஏ ப்ளஸ் ஐபி அப்படின்னு இருக்குதுன்னா ரியல் பார்ட் ஸ்கொயர் ப்ளஸ் இமேஜினரி பார்ட் ஸ்கொயர் ரூட்டில். அப்போ மாடலஸில் ஸ்கொயர் போடும்போது இது வந்து ரூட் கேன்சல். ஆர்குமெண்ட் அப்படின்னு ஒரு கான்செப்ட். ஆர்குமெண்ட் ஆஃப் இஜெட்டுங்கிறது வந்து tan இன்வர்ஸ் ஆஃப் இமேஜினரி பார்ட் டிவைடட் பை ரியல் பார்ட். ஸோ அதுதான் இங்கே எழுதிக்கிறாங்க. இதுக்கு பேர் காஞ்சிகேட். காஞ்சிகேட் எப்படி எடுக்கிறாங்க, 2 + 3i 2 - 3i வரும், அதை எழுதிக்கிறாங்க. அப்போ ஜென்ரல் ஃபார்முலா என்னது, z = a + ib z = a - ib. அப்போ நார்மல் நம்பர் இன்ட்டு காஞ்சிகேட் மல்டிப்ளை பண்ணும்போது நம்மளுக்கு என்ன கிடைக்குதுன்னு போட்டுக்கிறாங்க, அஸ் பர் ஃபார்முலா படி மாடலஸ் ஆஃப் z ஸ்கொயர் போட்டுக்கிறாங்க. அதுக்கு உண்டான ப்ரூஃப் தான் இங்கே இருக்குது. சரி, இப்போ ரியல் நம்பர்னா இது கிடைக்கும், அதாவது ப்ளஸ் ஆர் -3 இங்கே கிடைக்கும். சப்போஸ் இமேஜினரிக்கு வந்து எப்படி வருதுன்னா -9 நம்மளுக்கு என்ன வருதுங்க, ப்ளஸ் ஆர் -3i வருங்கிற கான்செப்ட் இங்கே போட்டுக்கிறோம். அப்போ 3iங்கிற ஒரு நம்பர் இருந்தால் இதனோட காஞ்சிகேட் என்னங்கிறாங்க, -3iங்கிறது அனதர் காஞ்சிகேட். 3iன்னு ஒன்று இருந்ததுன்னா -3i, அதாவது ஐக்கு நெகட்டிவ் சைன் போட்டிங்கன்னா அதுதான் நம்மளுடைய காஞ்சிகேட் டேம். இப்போ நம்ம உங்களுக்கு கொடுத்தக்கூடிய கொஸ்டின் ஃபஸ்ட்டு பார்ட்டே பார்த்தீங்கன்னா காம்ப்ளெக்ஸ் வேரியபிள் பற்றி சொல்லிக்கிறாங்க. காம்ப்ளெக்ஸ் வேரியபிள் ஏ ப்ளஸ் ஐபிக்கு பதிலாக எக்ஸ் ப்ளஸ் ஐ ஒய்னு வரும், வேரியபிளாக இருக்கும். அங்கே கான்ஸ்டன்ட் டைமாக பார்த்தது வந்து இங்கே வேரியபிள் பற்றி பார்க்க போகிறோம். அப்போ வந்து அதில் இருக்கும். அப்போ எக்ஸு ஒய் எப்படிங்கிறாங்க வேரியபிள்ஸ்னால மேபி ரியல் வேல்யூ ஃபங்க்ஷனாக இருக்கும். எகைன் அதே ஃபங்க்ஷன் வந்து டிபெண்ட் பண்ணிக்கிறாங்க, ஆர்குமெண்ட் எப்படி இருக்குன்ட்டு. இப்போ காம்ப்ளெக்ஸ் அடிஷன் எப்படி இருக்கும், செப்பரேட்னு என்ன இருக்கும், அண்ட் மல்டிப்ளிகேஷன் எப்படி இருக்கும். ரியல் பார்ட் ஆட் பண்ணுங்க, ரியல் பார்ட் இமேஜினரி பார்ட் வச்சு ஆட் பண்ணிங்கன்னா அது அடிஷன். ரியல் பார்ட்டியும் இமேஜினரி பார்ட்டியும் மைனஸ் பண்ணி போட்டிங்கன்னா அதுதான் நம்மளுடைய செப்பரேட். ஸோ மல்டிப்ளிகேஷன் இஸ் நார்மல் ஒன். ஸோ ஆஸ் பர் ரூல் படி மல்டிப்ளை பண்ணுறீங்க, என்ன ஐயும் வரும்போது ஐ ஸ்கொயர்ட் ஆகும், அந்த ஐ ஸ்கொயர்டு வரும்போது மட்டும் மைனஸ் வரும். மற்றபடி என்ன ரூலோ அதை நம்ம அப்ளை பண்ணுறோம். அப்போ இதை மல்டிப்ளை பண்ணிவிட்டு நம்மளுக்கு கிடைக்கக்கூடிய இந்த நம்பருக்கு பேர் ரியல் பார்ட் வேல்யூ மல்டிப்ளிகேஷனில், அண்ட் ரிமைனிங் நம்பருக்கு பேர் வந்து இமேஜினரி பார்ட். ஸோ இதுக்கு வந்து இன்வெர்ஸ் ஆஃப் ஃபங்க்ஷன், இது வந்து இன்வெர்ஸ்னு சொல்லலாம், 1/z ஆர் z இன்வெர்ஸ். அதனோட வேல்யூ எப்படி கண்டுபிடிக்கிறாங்க, ஜஸ்ட் காஞ்சிகேட் மல்டிப்ளை பண்ணி சிம்பிளிஃபை பண்ணிட்டு போடுறாங்க. அப்போ சிம்பிளிஃபை பண்ணிட்டு போகும்போது நம்மளுக்கு என்ன கிடைக்கும், a + b a - b அந்த கான்செப்ட், a² - b² கான்செப்டில் இது வந்து நம்மளுக்கு ரியல் பார்ட்டாகவும் அண்ட் அனதர் பார்த்தீங்கன்னா இமேஜினரி பார்ட்டாகவும் நம்மளுக்கு கிடைக்கும். ஸோ அதான் இங்கே சொல்லிக்கிறாங்க, ரியல் பார்ட் என்ன இமேஜினரி பார்ட் என்ன அப்படிங்கிற ஒரு பேசிக் கான்செப்டில் ஒரு பேசிக் ஃபார்முலா. இது நம்ம ஃபார்முலா ரொம்ப இம்பார்ட்டன்ட், அடிக்கடி நம்ம ஒரு சில இடத்துல யூஸ் பண்ணுவோம். z ஈக்குவல் திஸ் ஒன்னா z பார் ஈக்குவல் திஸ் ஒன். அப்போ இதுலேருந்து எக்ஸுங்கிறத விட்டு கண்டுபிடிக்கிறாங்க. அப்போ எக்ஸோட வேல்யூ வந்து கண்டுபிடிக்கிறது தான் வந்து ரியல் பார்ட், அண்ட் இதுலேருந்து ஒய்யோட வேல்யூ கண்டுபிடிக்கிறது வந்து இமேஜினரி பார்ட். அதோட ஜஸ்ட் ஃபார்முலா z + z பார் டிவைட் பை 2 இன் ரியல் பார்ட் வேல்யூ அண்ட் இமேஜினரி பார்ட் y ஈக்குவல் டு z - z பார் டிவைட் பை 2i வரும். 2i வரும். தட் இஸ் a very important formula. இதில் ஜஸ்ட் காஞ்சிகேட் ஃபார்முலா என்ன ஆகும், எப்படி ரெண்டும் பண்ணுறாங்க அப்படிங்கிற ஒரு பேசிக் கான்செப்ட் ஃபார்முலா. z1 + z2 பார் ஈக்குவல் டு ஸ்பிளிட் அப் பண்ணி போட்டுக்கலாம், மைனஸாக இருந்தாலும் ஸ்பிளிட் அப் பண்ணி போட்டுக்கலாம், மல்டிபிகேஷன் இருந்தாலும் ஸ்பிளிட் அப் பண்ணி போட்டுக்கலாம், டிவிஷனாக இருந்தாலும் ஸ்பிளிட் அப் பண்ணி போட்டுக்கலாம். இந்த கடைசி ஃபார்முலா வந்து நம்ம ஆல்ரெடி நம்ம பார்க்கக்கூடிய ஃபார்முலா தான். ஸோ இது எப்படி நம்ம டிவைட் பண்ணுறாங்க அப்படிங்கிறத பாயிண்ட் ரியல் அண்ட் இமேஜினரி பார்ட் அப்படிங்கிற ஒரு சின்ன ப்ராப்ளம். எப்பயுமே பார்த்தீங்கன்னா இஜெட்னு எடுக்கிறது வந்து நம்ம எப்பயுமே பார்த்தீங்கன்னா இப்போ வரக்கூடிய கான்செப்ட் எல்லாத்துக்குமே z = x + iy தான். அதே மாதிரி f ஆஃப் z எங்களுக்கு எடுக்கக்கூடிய இந்த காம்ப்ளெக்ஸ் நம்பர் ஃபுல்லாகவே நம்ம எடுக்கக்கூடிய பார்ட் பார்த்தீங்கன்னா u + ib தான். அப்போ
இஜெட்டோட பிளேன் எப்படி இருக்கும்? XY பிளேன். இஜெட்டோட பிளேன் வந்து XY பிளேன் ஆகும். எஃப் ஆஃப் இஜெட்டோட பிளேன் வந்து யூவியாகவும் இருக்கும். ஓகேங்களா? அப்போ நம்ம அப்போ தான் வந்து நம்ம மேப்பிங் வந்து மாற்றி பார்ப்போம். ட்ரான்ஸ்ஃபார்ம் எப்படி ஆகுதுன்னு பார்ப்போம். அப்போ சப்போஸ் இங்கே வந்து ஒரு கர்வ் இருக்குதுன்னா இங்கே வரும்போது எந்த ஷேப்பில் வருது அப்படிங்கிறத செக் பண்ண போகிறோம். அதில் ஈக்குவேஷன் வரும். அது எப்படி நடக்கிறது இன்னும் ஃபர்தராக வரும்போது நம்ம பார்ப்போம். இப்போ என்ன கிடைக்குது? எஃப் ஆஃப் இஜெட் ஈக்குவல் டு இஜெட் ஸ்கொயர். அப்படின்னா ரியல் அண்ட் இமேஜினரி பார்ட் என்ன? எக்ஸ் பிளஸ் ஐஒய் போட்டு ஏ பிளஸ் பி ஹோல் ஸ்கொயர் ஃபார்முலா போட்டு சிம்பிளிஃபை பண்ணி பண்ணுறாங்க. இது நார்மல் கொஸ்டின். பட் நம்ம மெயினாக பார்க்கக்கூடியது பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி ஃபங்க்ஷன் சைன் இஜெட், காஸ் இஜெட், டேன் இஜெட் அண்ட் இ பவர் இஜெட் இதெல்லாம் எப்படி சேஞ்ச் ஆகுது, என்ன கான்செப்ட் வருது, இது ரொம்ப இம்பார்ட்டன்ட். ஃபர்தராக வர ப்ராப்ளத்துக்கு நம்ம அப்ளை பண்ண போகிறோம். ஸோ அதுக்கு ஒரு சின்ன ஃபார்முலா கொடுத்துருக்கேன். இது ஆல்ரெடி நீங்கள் ட்ரிக்னாமெட்ரியில் படித்த ஃபார்முலா. இது ஆல்ரெடி உங்களுக்கு தெரியும். பட் மெயின் ஃபார்முலா என்னன்னா இங்கே கீழே கொடுத்துருக்கிறது மெயின் ஃபார்முலா. இங்கே எப்படி இன்டர்சேஞ்ச் ஆகுதுக்கோசரம் இந்த ஹைப்பர்போலிக் ஃபங்க்ஷன் எப்படி சேஞ்ச் ஆகுது, அதாவது சைன் ஆஃப் ஐஎக்ஸ் வந்து ஐ சைன் ஹைப்பர்போலிக் ஃபங்க்ஷன், காஸ் ஆஃப் ஐஎக்ஸ் வந்து காஸ் ஹைப்பர்போலிக் ஃபங்க்ஷன். இதுக்கு ஐ வரும், சைனுக்கு பார்த்தீங்கன்னா ஐ வரும், காசுக்கு பார்த்தா ஐ வராது. அதே மாதிரி டேனுக்கு ஐ வருது, கொசிக்கனுக்கு ஐ வருது, சீக்கனுக்கு ஐ வராது. அதை மட்டும் பார்த்துங்க. காசுக்கும், ஏன்னா காசும் சீக்கனும் ஈவன் ஃபங்க்ஷன், காசும் சீக்கனும் ஈவன் ஃபங்க்ஷன், அதெல்லாம் ரெண்டுக்கு ஐ வரல. மற்ற எல்லாத்துக்குமே ஐ வருது. அதை மட்டும் கொஞ்சம் செக் பண்ணிக்கோங்க. இந்த ஃபார்முலா தான் சைன் ஆஃப் ஏ பிளஸ் பி, காஸ் ஆஃப் ஏ பிளஸ் பி, சைன் ஆஃப் ஏ மைனஸ் பி, காஸ் ஆஃப் ஏ பிளஸ் பி, டேன் ஆஃப் ஏ பிளஸ் பி, டேன் ஆஃப் ஏ மைனஸ் பி. எந்த ப்ராப்ளம் வந்தாலும் அதை வச்சுட்டு நம்ம ஈஸியாக ஈக்குவலிங் ரியல் அண்ட் இமேஜினரி பார்ட் வேல்யூஸை நம்ம கண்டுபிடிச்சிடலாம். அப்போ இப்படி கொடுத்துட்டோம்னா தான் நம்ம காசிஸ் ரீமான் தீர்றதுக்கு இந்த மாதிரி கொடுத்துருவாங்க. அதாவது காசிஸ் ரீமான் தீர்றதுக்கு எப்படி கொடுக்குவாங்கன்னா சைன் இஜெட்னு கொடுத்துருவாங்க. அப்போ சைன் இஜெட்னு நம்ம என்ன பண்ணணும்? யூவி ஸ்பிளிட் அப் பண்ணணும். யூவி எப்படி பண்ணுவீங்க? யூ வந்து ரியல் பார்ட்டி, வி வந்து இமேஜினரி பார்ட். அப்போ சைன் இஜெட்டில் வந்து யூவி ஸ்பிளிட் அப் பண்ண ரொம்ப கஷ்டமாயிரும். அதுக்கு வந்து இந்த ஃபார்முலா நிறைய இடத்துல யூஸ் ஆகும். கொஞ்சம் கேர்ஃபுல்லாக பார்த்துக்குங்க. அப்போ அதை வச்சு சிம்பிளிஃபை பண்ணிட்டு கொண்டு வந்துக்கிறாங்க. அப்போ இதுதான் ரியல் பார்ட் அண்ட் இது வந்து இமேஜினரி பார்ட். ஸோ அதை டிபெண்ட் பண்ணி காட்டிக்கிறாங்க. திஸ் எ வெரி இம்பார்ட்டன்ட் பார்ட். இதை வச்சு தான் நம்மளுக்கு கொஸ்டின் வரும். கொஞ்சம் கேர்ஃபுல்லாக பார்த்துக்கணும். நெக்ஸ்ட் காஸ் இஜெட், காஸ் இஜெட்னு அதே ஐடியா. இ பவர் இஜெட், இ பவர் இஜெட் ஆயிலர்ஸ் ஃபார்முலா ஒன்று இருக்குது. அந்த ஆயிலர்ஸ் ஃபார்முலா அப்ளை பண்ணணும். இ பவர் ஐஎக்ஸ் ஈக்குவல் டு காஸ் எக்ஸ் பிளஸ் ஐ சைன் எக்ஸ். அப்போ அதை வச்சு நம்ம என்ன பண்ணுறோம்? இ பவர் எக்ஸுங்கிற ரியல் பார்ட்டு, காஸ் இ பவர், அதாவது இ பவர் ஐஒய், ஐஒய்ங்கிற போது இது ஒய்னு வரும். ஐஒய்னா இது காஸ் ஒய்னு வரும். இது ஐ இன்ட்டு சைன் ஒய்னு ஆகும். அதை இங்கே போட்டுக்கிறாங்க. அப்போ ரியல் பார்ட் யாரு? இவன் ரியல் பார்ட். இந்த பார்ட் வந்து இமேஜினரி பார்ட். சரி, இப்போ வந்து என்ன பண்ணுறாங்க? இ பவர் ஐஎஸ்க்கு இந்த ஃபார்முலா, இ பவர் மைனஸ் ஐஎக்ஸ்க்கு என்ன ஃபார்முலா? இந்த ஃபார்முலா. அப்போ இது ரெண்டையும் ஆட் பண்ணும்போது காசு கிடைக்கும், ரெண்டையும் செப்பரேட் பண்ணும்போது சைன் கிடைக்கும். இது வந்து நம்ம நிறைய இடத்துல யூஸ் பண்ணுவோம். கொஞ்சம் கேர்ஃபுல்லாக பார்த்துங்க. அதே மாதிரி டேன் எக்ஸுக்கு என்ன ஃபார்முலான்னு இங்கே டிவைட் பண்ணி காட்டிக்கிறேன். சரி, எதாவது ரிவிஷன் இதை கொஞ்சம் பார்த்துக்குங்க. திரும்ப திரும்ப அதே தான் வரும். இது எப்படின்னு பார்த்துட்டு உங்களுக்கு சென்ட் பண்ணுறேன். ஆல்ரெடி சென்ட் பண்ணியிருப்பேன். திரும்ப நான் உங்களுக்கு சென்ட் பண்ணுறேன். கொஞ்சம் பேசிக் ஃபார்முலா எல்லாமே. இதை கொஞ்சம் ரெஃபர் பண்ணி பார்த்துக்கிங்கன்னா இப்போ நம்மளுக்கு அடுத்து பார்த்தீங்கன்னா லிமிட் ஆஃப் ஃபங்க்ஷன். லிமிட் ஆஃப் ஃபங்க்ஷனுங்கிறது நம்மளுக்கு என்ன கிடைக்குது? லிமிட் அப்ளை பண்ணுறீங்க, அது எஃப் ஆஃப் ஏன்னு வருது. எஃப் ஆஃப் ஏ ஃபைனைட் ஆர் இன்ஃபைனைட் எது வேணா இருக்கலாம். பட் லிமிட்டோட கான்செப்ட் இவ்வளோ தான். லிமிட் எக்ஸீட் ஆகுதா இல்லை என்ன நடக்குதுன்னு பார்க்குறதா லிமிட்டோட ஃபங்க்ஷனோட கான்செப்ட். இப்போ எஃப் ஆஃப் இஜெட் இருக்குது. அட் எ பாயிண்ட் இஜெட் ஈக்குவல் டு மைனஸ் ஐ இங்கே அப்ளை பண்ணுறீங்க. டேரெக்டாக அப்ளை பண்ணும்போது என்ன கிடைக்கும்? மைனஸ்லாம் ப்ளஸ் ஆகும், மைனஸ் ஒன்று கிடைக்கும். அதான் இருக்குது இஸ் அ ஃபைனைட் லிமிட். ஸோ இஜெட் ஈக்குவல் 0 போகும்போது என்ன ஆகும்? இன்ஃபினிட்டி ஆயிடும். அப்போ இன்ஃபினிட் லிமிட்னு ஆயிடுது. கண்டினியூஷன் என்ன இருக்கணும்? லிமிட்டு தான். பட் என்னவா இருக்கணுங்கிறாங்க. தட் இஸ் எ வெரி இம்பார்ட்டன்ட். லிமிட்டுக்கு தான், லிமிட்டோட கான்செப்ட் தான். பட் என்னவா இருக்கணும்? லிமிட் ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் எக்ஸிட் ஆகணும். அப்படின்னா என்னது? கண்டிப்பாக இன்ஃபினைட் இருக்கக்கூடாது. லிமிட்டு எக்ஸிட் ஆகணும், கண்டிப்பாக இன்ஃபினைட் வரக்கூடாது. லிமிட் எக்ஸிட் ஆகணும் அண்ட் அதோட வேல்யூ என்னவா இருக்கணுங்கிறாங்க? இன்ஃபினிட்டி வரக்கூடாதுன்னா ஃபைனைட்டாக இருக்கணுங்கிறாங்க. அதை இங்கே டிஃபைன்ங்கிறாங்க கண்டினியூஸ்னும். அண்ட் ஆல்சோ டெரிவேட்டிவ். டெரிவேட்டிவ் ஃபார்முலா ஆல்ரெடி இங்கே வர்க்கலஸ் படிச்சது தான். அதை இங்கே அப்ளை பண்ணிக்கிறாங்க. z is z naught na f of z minus f of z naught divided by z minus z naught. சப்போஸ் at a point a க்கு டிபெண்ட் பண்ணும்போது இங்கே a வரும். இதை வந்து நம்மளுடைய மெயின் பேசிக் டெஃபினிஷன். இது எல்லாம் தெரிஞ்சாதான் நம்ம பதரம் மூவ் பண்ணுவோம். லிமிட்னா என்ன பார்த்துட்டீங்க, கண்டினியூட்டினா என்ன பார்த்துட்டீங்க, அண்ட் ஆல்சோ பேசிக் நம்பர், காம்ப்ளெக்ஸ் நம்பர் வச்சுட்டு எப்படி போகிறதுன்னு பார்த்துருக்கீங்க. அண்ட் அனதர் ஒன் ஆர்குமெண்ட்னா என்ன பார்த்துருக்குறோம். அண்டு ஆல்சோ ஆர்குமெண்ட் பார்த்தாச்சு. இப்போ டெரிவேட்டிவ், லிமிட்டு, பேசிக் ஃபார்முலாவில் பார்த்துட்டோம். காசு, சைனு, டேனு, இது எப்படி வந்து ரியல் அண்ட் இமேஜினரி பார்ட்டு டிவைட் பண்ணுறதுங்கிற கான்செப்ட் நம்ம பார்த்துருக்கோம்.
ஸோ இதை பேஸ் பண்ண ப்ராப்ளத்தை தான் நம்ம பார்க்க போகிறோம். ஸோ இதான் உங்களுடைய சிலபஸில் இருக்கிறது. இப்போ இந்த சிலபஸில் இருக்கிறது அனலிட்டிக்கல் ஃபங்க்ஷன் காம்ப்ளெக்ஸ் வேரியபிள் பற்றி நான் சொல்லியாச்சு. இதில் எது சொல்லியிருக்கேன்னா காம்ப்ளெக்ஸ் வேரியபிள் பற்றி சொல்லியாச்சு. காம்ப்ளெக்ஸ் வேரியபிள்ங்கிறது என்னது? எஃப் ஆஃப் இஜெட் ஈக்குவல் டு எக்ஸ் ப்ளஸ் ஐஒய்னு வருதுன்னா தட் மீன்ஸ் யூ ப்ளஸ் ஐவி வருதுன்னா இங்கே வந்து மேபி சம் ஃபங்க்ஷன் இ பவர் இஜெட் சைன் இஜெட் அந்த மாதிரி வந்து எப்படி நம்ம டிபைன் பண்ணி பார்க்குறோம் அப்படிங்கிற கான்செப்ட் சொல்லியிருந்தேன். அந்த கான்செப்ட் பற்றி தான் வந்து காம்ப்ளெக்ஸ் வேரியபிள் பாட்டோடு இருக்கிறது. இப்போ அடுத்த பாட்டு கடைசி பாட்டு நம்ம என்ன பண்ண போகிறோம்? அனலிட்டிக்கல் ஃபங்க்ஷன், காசி ரீமான் ஈக்குவேஷன், லாப்லாஸ் ஈக்குவேஷன், ஹார்மோனிக் ஃபங்க்ஷன், கன்ஸ்ட்ரக்ஷன் த ஹார்மோனிக் கான்ஜுகேட் அண்ட் அனலிட்டிக்கல் ஃபங்க்ஷன், அப்ளிகேஷன் இது மட்டும் நம்ம வந்து ஆல்ரெடி ஸ்பிளிட் அப் பண்ணி பார்க்குறோம். இது வந்து ஒன்றுமே கிடையாது, நம்ம மேலே இருக்கிற பார்க்கக்கூடிய அப்ளிகேஷன் மட்டும்தான். அதை மட்டும் நான் உங்களுக்கு அனுப்பிடுறேன், கொஞ்சம் பார்த்துக்கோங்க. இப்போ அனலிட்டிக்கல் ஃபங்க்ஷன். ஸோ அனலிட்டிக்கல் ஃபங்க்ஷனுக்கு நிறைய நேம் இருக்குது. ஸோ அனலிட்டிக்கல் ஃபங்க்ஷன் ஆனாலும் ஆலோமாரிக் ஃபங்க்ஷன் ஆனாலும் ரெகுலர் ஃபங்க்ஷன் ஆனாலும் எல்லாம் ஒன்று தான். ஸோ அனலிட்டிக்கல் ஃபங்க்ஷன் என்னது? வெரி இம்பார்ட்டன்ட் டெரிவேட்டிவ். டெரிவேட்டிவ் அட் எ பாயிண்ட் இருக்குன்னா அது மட்டும் கிடையாது, எக்ஸாக்ட் நாட் ஓன்லி தட் கரஸ்பாண்டிங் பாயிண்ட். அப்போ இங்கே பாருங்க, இப்போ ஒரு நெய்பர்ஹுட் இருக்குதுன்னு வச்சுங்களேன். இப்போ ஏங்கிறத வந்து இந்த ஃபங்க்ஷன் வந்து எஃப் ஆஃப் இஜெட் வந்து டெரிவேட்டிவ் எக்ஸிட் ஆகுதுன்னா அது மட்டும் கிடையாதமா, அது கரஸ்பாண்டிங் நியர்பை நெய்பர்ஹுட்ல என்னவா இருக்கணுங்கிறாங்க, டெரிவேட்டிவ் எக்ஸிட் ஆகணுங்கிற அனலிட்டிக்கல் ஃபங்க்ஷன் தான் இது. இந்த ஏங்கிற பாயிண்ட்ல மட்டும் ஆகாம இதை சுற்றி இருக்கிற நெய்பர்ஹுட்லேயும் ஆச்சுன்னா தான் அதுக்கு பேர் வந்து அனலிட்டிக்கல் ஃபங்க்ஷன். தட் மீன்ஸ் அனலிட்டிக் அட் எ பாயிண்ட் கரஸ்பாண்டிங் ஏங்குறாங்க. அப்போ அனலிட்டிக்கல் ஃபங்க்ஷன் என்னது? அது ஃபுல்லாக இருக்கிற பாயிண்ட்டை வந்து நம்ம அனலிட்டிக்கல் ஃபங்க்ஷன் சாட்டிஸ்ஃபை ஆச்சுன்னா தட் இஸ் கால்ட் அனலிட்டிக்கல் ஃபங்க்ஷன். அந்த ரீஜன் இருக்கிறது தட் இஸ் அனலிட்டிக்கல் ஃபங்க்ஷன் வெரி இம்பார்ட்டன்ட். மேக்ஸிமம் டெரிவேட்டிவ் கான்செப்டை வச்சு சொல்கிறாங்க. ஒரு பாயிண்ட் இருக்குதா இல்லை மெனி பாயிண்ட்ஸ் இருக்குதா அதை வச்சு நம்ம டிபைன் பண்ணுறதா. அப்போ அந்த சிங்கிள் பாயிண்டாக இருந்தாலும் அதனோட நெய்பர்ஹுட்லேயும் இருக்கணுங்கிறாங்க. தட் இஸ் எ வெரி இம்பார்ட்டன்ட் பாயிண்ட். அதுதான் அனலிட்டிக்கல் ஃபங்க்ஷன். இப்போ என்டையர் ஃபங்க்ஷனுங்கிறாங்க, அந்த பிளைன் என்ன இருக்குதோ என்டையர் ஃபங்க்ஷன் இது ஃபுல்லாகவே நம்ம அனலிட்டிக்கலாக இருக்கணும். இது ஃபுல்லாகவே அனலிட்டிக்கலாக இருக்கும். ஸோ பெஸ்ட் எக்ஸாம்பிள் என்னது? இ பவர் இஜெட் எடுத்துட்டிங்கன்னா இது எத்தனை டைம் டெரிவேட்டிவ் பண்ணாலும் எந்த இன்டர்வல் மைனஸ் இன்ஃபினிட்டி இன்ஃபினிட்டி, சரிங்களா, இது எந்த பாயிண்ட்டில் போட்டாலும் இதனோட வேல்யூஸ் வந்து எக்ஸிட் ஆகும், சரிங்களா. இ பவர் இஜெட் தட் இஸ் கால்ட் என்டையர் ஃபங்க்ஷனோட பெஸ்ட் எக்ஸாம்பிள் இ பவர் இஜெட்டுக்குமாங்க. இந்த மைனஸ் இன்ஃபினிட்டி ப்ளஸ் இன்ஃபினிட்டி எந்த வேல்யூ போட்டாலும் இது வந்து வேல்யூஸ் எக்ஸிட் ஆகும். therefore என்டையர் ஃபங்க்ஷன் பெஸ்ட் எக்ஸாம்பிள் இ பவர் இஜெட். இதுதான் என்டையர் ஃபங்க்ஷனோட டெஃபினிஷன். என்டையர் ஃபங்க்ஷன் சொல்லிக்கிறாங்க இஸ் அனலிட்டிக்கல் எவ்ரிவேர் இன் த ஃபைனைட் பிளேன். அதான் சொல்லிட்டு ஃபைனைட் பிளேன் என்னது? ஓப்பன் இன்டர்வல் ஆஃப் மைனஸ் இன்ஃபினிட்டி இன்ஃபினிட்டி ஃபைனைட் பிளேன். ஏன்னா ஓப்பன் இன்டர்வல் இருக்கும்ல, இஸ் கால்ட் ஏ இன்டர்வல். இது இன்ஃபினிட்டி டஸ் நாட் எக்ஸிட். அதனால் கொஞ்சம் கேர்ஃபுல்லாக பார்த்துக்குங்க. ஸோ அடுத்து பார்த்தீங்கன்னா காசிஸ் ரீமான் ஈக்குவேஷன். இதுதான் உங்களுக்கு மெயின். இது இருந்தால் உங்களுக்கு கொஸ்டின் கேட்க போகிறாங்க. இது வரைக்கும் பேசிக்கு. ஸோ அதை பற்றி இப்போ காசிஸ் ரீமான் ஈக்குவேஷன் தான் நம்மளோட மெயின் கான்செப்ட். இப்போ என்ன நடக்குது அப்படின்னா த நெசசரி கண்டிஷன் அண்ட் சஃபிஷியன்ட் கண்டிஷன். நெசசரி கண்டிஷன் அப்போ சஃபிஷியன்ட் கண்டிஷன் ஒன்றும் இல்லை, இப்போ ஒன்லி கேஸ் மாதிரி. இப்போ எஃப் ஆஃப் இஜெட் வந்து அனலிட்டிக்கலாக இருந்தால் இந்த ஈக்குவேஷன் சாட்டிஸ்ஃபை ஆகும். அப்போ அடுத்தது என்ன சொல்லுவாங்க? இந்த ஈக்குவேஷன் சாட்டிஸ்ஃபை ஆனால் எஃப் ஆஃப் இஜெட் வந்து அனலிட்டிக்கல் இருக்கும். அப்போ நெசசரி கண்டிஷனுங்கிறது என்னது? இங்கிருந்து இந்த மாதிரி. சஃபிஷியன்ட் கண்டிஷனுங்கிறது இந்த பக்கம் வர மாதிரி, இதிலிருந்து ரிவர்ஸ் இந்த பக்கம் வர மாதிரி, கான்வர்ஸ் பண்ணுற மாதிரி, சரிங்களா. அப்போ என்னாச்சு? நீங்கள் சொல்கிறது வந்து காம்ப்ளெக்ஸ் நம்பர் எஃப் ஆஃப் இஜெட்டோட ஃபார்மேட் இந்த ஃபார்மேட் இஸ் அனலிட்டிக்கல் இன் எ ரீஜன் ஆர் இஸ் சாட்டிஸ்ஃபை த கண்டிஷன். Satisfying the condition ux equal to vy and uy equal to minus vx. இதுதான் நம்மளுடைய ஃபார்முலா. இதுதான் சிஆர் ஈக்குவேஷன், சரிங்களா. இது சிஆர் ஈக்குவேஷன் இன் கார்ட்டீசியன் ஃபார்ம். சிஆர் ஈக்குவேஷன் இன் கார்ட்டீசியன் ஃபார்ம். சப்போஸ் சிஆர் ஈக்குவேஷன் இன் போலார் ஃபார்ம்னு கேட்டாங்கன்னா நம்மளுக்கு என்ன ஐடியா? இந்த ஃபார்முலா. ஸோ இது எப்படி நான் வச்சுக்கலாம்? யூஆர் ஈக்குவல் டு வி டீட்டா 1/r இன்ட்டு வி டீட்டா. அதே மாதிரி விஆர் ஈக்குவல் டு மைனஸ் 1/r இன்ட்டு யூ டீட்டா. ஸோ அதனோட நோட்டேஷன் தான் இருக்குது. அதனோட சிம்பிள் நோட்டேஷன் நீங்கள் நோட் பண்ணிக்கிறேன். இது என்னது? மேலே பார்த்தது வந்து கார்ட்டீசியன் ஃபார்ம், கீழே பார்த்தது வந்து போலார் ஃபார்ம். சரி, ஒரு ஃபங்க்ஷன் வந்து டிஃபரன்ஷியபிலிட்டியா இல்லையா அப்படின்னா மீனிங் வந்து அனலிட்டிக்கலா இல்லையாங்கிற மாதிரி. இஸ் நோவேர் அனலிட்டிக்கல், நோவேர் டிஃபரன்ஷியபிலிட்டி. டிஃபரன்ஷியபிலிட்டினா என்னது? அந்த எக்ஸாக்ட் பாயிண்ட்ல வந்து நம்மளுக்கு வந்து டெரிவேட்டிவ் ஆகுதா இல்லையான்னு செக் பண்ணுறதா. அது பெஸ்ட் வந்து டிஃபரன்ஷியபிலிட்டிங்கிறது டெரிவேட்டிவ். டெரிவேட்டிவ்ங்கிறது எங்கே வருது? அனலிட்டிக்கல் ஃபங்க்ஷன். அனலிட்டிக்கல் ஃபங்க்ஷன் பாயிண்ட் ஆச்சுன்னா தட் இஸ் கால்ட் டெரிவேட்டிவ். டிஃபரன்ஷியேஷன் ஆச்சுன்னா தான் அது வந்து அனலிட்டிக்கல் ஃபங்க்ஷன். ஸோ அந்த ஐடியா வச்சு போடுறாங்க.
இஜெட் பார்ங்கிறது நம்மளுக்கு என்ன தெரியும்? காஞ்சுகேட் ஆஃப் இஜெட்னு. நம்மளுக்கு இஜெட் பார்னாவே நம்ம இஜெட்டோட வேல்யூ ஆல்ரெடி உங்களுக்கு தெரியும். எக்ஸ் பிளஸ் ஐஒய்ன்னு தெரியும். அப்போ அதை வச்சு என்னது காஞ்சுகேட்னு என்ன வரும்? எக்ஸ் மைனஸ் ஐஒய் போடுறாங்க. அப்போ இது ரியல் பார்ட் என்னது? u வந்து எக்ஸ், v வந்து மைனஸ் ஒய். நம்ம என்ன கண்டுபிடிக்கணும்? சிஆர் ஈக்குவேஷன் செக் பண்ணுறாங்க. சிஆர் ஈக்குவேஷன் என்ன வேணும்? யூஎக்ஸ் யூஒய் வேணும், விஎக்ஸ் விஒய் வேணும். யூஎக்ஸ் போட்டிங்கன்னா 1, யூஒய் போட்டிங்கன்னா 0. அதே மாதிரி விஎக்ஸ் போட்டால் 0, விஒய் போட்டால் -1. நம்மளுக்கு அஸ்பார் டெஃபினிஷன் என்ன? யூஎக்ஸ் ஈக்குவல் டு விஒய் இருக்கணும். நல்லா செக் பண்ணுங்க. யூஎக்ஸ் ஈக்குவல் டு விஒய். அப்போ 1 இஸ் நாட் ஈக்குவல் டு -1 வரும். சரிங்களா? அப்போ சிஆர் ஈக்குவேஷன் சாட்டிஸ்ஃபை ஆகாமல் இஸ் நாட் ஏ டிஃபரன்சியபிள். நோ வேர்ன்ட்டா அப்போ எந்த வேல்யூலுமே நம்மளுக்கு வந்து டிஃபரன்சியபிள் கிடையாது. தட் இஸ் வெரி இம்பார்ட்டன்ட் பாயிண்ட்ஸ் ஃபார் திஸ் எக்ஸாம்பிள். அதே மாதிரி நிறைய எக்ஸாம்பிள்ஸ் இருக்குது. ஜஸ்ட்டு நான் 2-3 இன்ஸ்டேட் பண்ணிக்கிறேன். மேபி கிளாஸ் எடுக்கிறப்போ வந்து நான் காஸ் இஜெட்டோ, டேன் இஜெட்டோ இது மாதிரி நிறைய ஃபங்க்ஷன் கொடுத்துருப்பேன். கொஞ்சம் ரெஃபர் பண்ணிக்கோங்க. மெட்டீரியல் அனுப்புகிறேன், கிளாஸ் மெட்டீரியல் சரி இதே அனுப்புகிறேன், கொஞ்சம் ரெஃபர் பண்ணிக்கோங்க. இப்போ என்னது எஃப் ஆஃப் இஜெட் ஈக்குவல் டு மாடலஸ் ஆஃப் இஜெட் ஸ்கொயர் இஸ் டிஃபரன்சிபிள் அட் இஜெட் ஈக்குவல் டு 1 பட் நாட் அனலிட்டிக்கல் இஜெட் ஈக்குவல் டு 0. சார் நல்லா புரிஞ்சுக்குங்க. அனலிட்டிக்கல்னா என்ன மீனிங்கு? அனலிட்டிக்கல்னா அந்த பாயிண்ட்லேயும் டெரிவேட்டிவ் இருக்கணும், அது சுற்றி இருக்க நெய்பர்ஹுட்லேயும் என்ன இருக்கணும், அது சுற்றி இருக்கிறதுலையும் டெரிவேட்டிவ் எக்ஸிட் ஆகணும். நல்லா புரிஞ்சுக்குங்க. ஏன் டிஃபரன்சிபிள் ஆகுது, ஏன் வந்து அனலிட்டிக்கல் ஆகுதுன்னா, இப்போ இஜெட் ஈக்குவல் 0வில் அந்த டெரிவேட்டிவ் மேபி எக்ஸிட்டாக இருக்கணும், அது பிரச்சனை கிடையாது. பட் அனலிட்டிக்கலே ஏன் இருக்காது? சப்போஸ் அது 0.1ன்னு அப்ளை பண்ணும்போது அந்த ஃபங்க்ஷன் வந்து டஸ் நாட் எக்ஸிட்டாக இருக்கும். இந்த டெரிவேட்டிவ் ஃபங்க்ஷன் டஸ் நாட் எக்ஸிட்டாக இருக்கும். இதுதான் பிரச்சனை. டெஃபினிஷன் என்ன? டெஃபினிஷன் வந்து 0வோட டெரிவேட்டிவ் இருந்தால் பத்தாது, அதனோட நெகட்டிவ்லையும் டெரிவேட்டிவ் எக்ஸிட் ஆகணும். அதான் வந்து அனலிட்டிக்கல் ஃபங்க்ஷன். ஸோ அதனால் இதை செக் பண்ணுறாங்க, சிஆர் ஈக்குவேஷனே செக் பண்ணுறாங்க. இப்போ என்னது மாடலஸ் ஆஃப் இஜெட் ஸ்கொயர் நம்ம ஆல்ரெடி தெரியும். மாடலஸ் ஆஃப் இஜெட் வேலையோட வேல்யூ என்னது? ரூட் ஆஃப் எக்ஸ் ஸ்கொயர் ப்ளஸ் ஒய் ஸ்கொயர். அப்போ ஸ்கொயர் போடும்போது ரூட் கட் ஆயிரும். அப்போ மாடலஸ் ஆஃப் இஜெட் ஸ்கொயர் வந்து ஒன்லி ரியல் பார்ட். தட் இஸ் எ வெரி இம்பார்ட்டன்ட் பாயிண்ட். ஒன்லி ரியல் பார்ட். அப்போ என்ன கிடைக்குது? யூவோட வேல்யூ எக்ஸ் ஸ்கொயர் ப்ளஸ் ஒய் ஸ்கொயர் ஆகும். வியோட வேல்யூ டேரெக்டாக 0 ஆயிடுச்சு. டேரெக்டாக 0 ஆயிடுச்சு. அப்போ இங்கே விஎக்ஸ் விஒய்யும் டேரெக்டாக என்ன தான் கிடைக்கும்? 0 தான் கிடைக்கும். பட் இங்கே யூஎக்ஸ் யூஒய் என்ன கிடைக்குது? டேரெக்டாக 2x 2yன்னு வருது. அப்போ அதனால தான் அவன் சொல்லிக்கிறோம். இப்போ என்னாச்சு? யூஎக்ஸ் ஈக்குவல் டு விஒய்யா அப்படின்னா இது ஒரு வேரியபிள் கிடைச்சிருக்குது. அப்போ வேரியபிள்னா 2x ஈக்குவல் டு 0ன்னு சொல்லலாம். அப்படின்னா என்னது? எக்ஸ் ஈக்குவல் டு 0 பாயிண்ட்டுக்கு தான் சாட்டிஸ்ஃபை ஆகுது, மற்ற பாயிண்ட்டுக்கு சாட்டிஸ்ஃபை ஆகல. அதனால டிஃபரன்சிபிள் எக்ஸிட் எக்ஸ் ஈக்குவல் டு 0 பாயிண்ட். டிஃபரன்சிபிள் எக்ஸிட் அட் எக்ஸ் ஈக்குவல் டு 0 பாயிண்ட். பட் அனலிட்டிக்கல் ஆகுதா? அனலிட்டிக்கலாக என்ன சொன்னேன்? அதனோட நெய்பர் புட். சப்போஸ் எக்ஸ் ஈக்குவல் டு 0.1 போடுங்க. அதனோட நெய்பர் புட் எடுக்க சொன்னல. அப்போ எக்ஸ் ஈக்குவல் டு 0.1 போட்டீங்கன்னா 2 இன்ட்டு 0.1 ஈக்குவல் டு 0. அப்போ 0.2 ஈக்குவல் டு 0 வருதா? வரல. அப்போ இந்த ஃபங்க்ஷன் டஸ் நாட் எக்ஸிட். இந்த ஃபங்க்ஷன் டஸ் நாட் எக்ஸிட். ஸோ அதனால தான் வந்து இது அனலிட்டிக்கல் கிடையாது. சிஆர் ஈக்குவேஷன் சாட்டிஸ்ஃபை ஆகுது அட் எக்ஸ் ஈக்குவல் டு 0. at x equal to 0 and y equal to 0. But another point, x equal to 0.1 or y equal to 0 point something not satisfies CR equation. Therefore, it is not a analytical but a differentiable. This is a very important example. கொஞ்சம் கேர்ஃபுல்லாக பார்த்துக்கணும். ஸோ நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா ஹார்மோனிக் ஃபங்க்ஷன். அனலிட்டிக்கல் ஃபங்க்ஷன் பார்த்தாச்சு. ஹார்மோனிக் ஃபங்க்ஷன் லேப்லாஸ் ஈக்குவேஷன் அடுத்த கான்செப்ட் இருக்குது. ஸோ லேப்லாஸ் ஈக்குவேஷனோட ஃபார்மேட் இது. இதை வந்து நம்ம டெல் ஸ்கொயர் நோட் பண்ணுறோம். அதை கீழே நோட் பண்ணிக்கிறாங்க. டெல் ஸ்கொயர் நோட் பண்ணுறாங்க. டெல் ஸ்கொயர் நோட் பண்ணுறாங்க. அண்ட் இதனுடைய போலார் ஃபார்ம், இதனுடைய போலார் ஃபார்ம் என்ன அப்படின்னா இதை போலார் ஃபார்ம். ஓகே, போலார் ஃபார்ம் வித் ரெஸ்பெக்ட் டு ரியல் பார்ட். இதே ரெஸ்பெக்ட் டு இமேஜினரி பார்ட் போடலாம். ஏன்னா நம்ம ஆல்ரெடி தெரியும் எஃப் ஈக்குவல் டு யூ பிளஸ் ஐவி ஃபார்மேட். அப்போ யூவோட லேப்லாஸ் ஈக்குவேஷன் கேட்டாங்கன்னா இது ரியல் பார்ட். அதே வியோட லேப்லாஸ் ஈக்குவேஷன் கேட்டாங்கன்னா டோ ஸ்கொயர் வி பை டோ ஸ்கொயர் வி பை டோ ஆர் ஸ்கொயர் பிளஸ் 1 பை ஆர் டோ வி பை டோ ஆர் plus 1 by r square dou squared v by dou theta squared equal to 0 with respect to v. அப்போ இது ரியல் ஃபங்க்ஷனா, இது காம்ப்ளெக்ஸ் நம்பர் தான் இது. அப்போ ரெண்டுக்குமே சாட்டிஸ்ஃபை ஆகும். தட் இஸ் எ வெரி இம்பார்ட்டன்ட். லேப்லாஸ் ஈக்குவேஷன் வந்து ரெண்டுக்குமே சாட்டிஸ்ஃபை ஆகும். எப்போ? அது ஹார்மோனிக் ஃபங்க்ஷனாக இருந்தால் ரெண்டுக்குமே சாட்டிஸ்ஃபை ஆகும், ஹார்மோனிக் ஃபங்க்ஷனாக இருந்தால். ஸோ அதான் அவன் சொல்லிக்கிறேன் ஹார்மோனிக் ஃபங்க்ஷன் என்னது? தட் இஸ் எ வெரி இம்பார்ட்டன்ட் பாயிண்ட். என்ன சொல்லிக்கிற பாருங்க, ஹார்மோனிக் ஃபங்க்ஷன்னா a real valued function of two real variables x and y possesses a continuous
and second order partial derivative exist and satisfy the Laplace equation. அப்படியே மீனிங் என்ன? del squared equal to 0 and del squared v is also equal to 0. ஸோ அந்த கான்செப்ட் வந்து இங்கே சாட்டிஸ்ஃபை ஆகுங்கிறாங்க. தட் இஸ் a very very important point. ஸோ ஓகேங்களா? ஸோ நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு ப்ரூவ் தட் கான்செப்ட். இதை ப்ரூவ் தட் வந்து என்ன சொல்லிக்கிறாங்கன்னா கீழே வந்துட்டீங்கன்னா ஓகே 4f dash of z. ஸோ இஸ் a prove that is a 4f dash of z ஹோல் ஸ்கொயர் நம்ம ப்ரூவ் பண்ணணும். இந்த கொஸ்டின் அடிக்கடி கேட்கக்கூடிய கொஸ்டின். இது மாதிரி ஒரு 3 கொஸ்டின் இருக்குது, ஆல்ரெடி சென்ட் பண்ணிக்கிறேன். உங்களுக்கு அந்த மெட்டீரியல் இருக்கும், ஜஸ்ட் நம்ம ரிவிஷனால ஜஸ்ட் கோத்ரூ மட்டும் பண்ணிக்கோங்க. அந்த கொஸ்டின் உங்களுக்கு ஆல்ரெடி அந்த டெக்ஸ்ட் அனுப்புகிறேன், இந்த டெக்ஸ்ட் நீங்கள் அனுப்புகிறேன், கொஞ்சம் பார்த்துக்கோங்க. இது என்னது லேப்லாஸ் ஈக்குவேஷன் சாட்டிஸ்ஃபைனா ஒரு ஃபங்க்ஷன் வந்து இதை டிபெண்ட் பண்ணும்போது எஃப் டேஸ் ஆஃப் இஜெட் கிடைக்குன்னு சொல்லிக்கிறாங்க ஹோல் ஸ்கொயருக்கு. இப்போ நம்மளுக்கு தெரியும் என்ன சொல்லிக்கிறாங்க, மாடல்ஸ் ஆஃப் எஃப் டேஸ் ஆஃப் இஜெட் வந்து நம்மளுக்கு எஃப் ஆஃப் இஜெட்ங்கிறது என்ன தெரியும், யூ பிளஸ் ஐவின்னு தெரியும். அப்போ மாடல்ஸ் ஆஃப் எஃப் ஆஃப் இஜெட் என்ன எழுதலாம், யூ ஸ்கொயர்டு பிளஸ் வி ஸ்கொயர்டு எழுதலாம். அப்போ ஹோல் ஸ்கொயர் கொடுத்துட்டோம்னா அப்போ ஹோல் ஸ்கொயர் என்ன கிடைக்கும், எஃப் ஆஃப் இஜெட் ஈக்குவல் டு யூ ஸ்கொயர்டு பிளஸ் வி ஸ்கொயர் எழுதிக்கலாம். ஸோ அதுதான் இங்கே டிபெண்ட் பண்ணிக்கிறாங்க. இப்போ எனக்கு இதுக்கு செகண்ட் டெரிவேட்டிவ் வேணும், இதுக்கு செகண்ட் டெரிவேட்டிவ் பார்ஷியல் டெரிவேட்டிவ் வேணும். இங்கே என்ன பிரச்சனைனா u வந்து ஃபங்க்ஷன் ஆஃப் எக்ஸ் கமா ஒய் அண்ட் ஆல்சோ v இஸ் ஆல்சோ ஃபங்க்ஷன் ஆஃப் எக்ஸ் கமா ஒய். சரி ரெகுலர் ஃபங்க்ஷன் ஆல்ரெடி உங்களுக்கு தெரியும். ரெகுலர் ஃபங்க்ஷன் என்னது, அனலிட்டிக்கல் ஃபங்க்ஷன். தட் இஸ் வெரி இம்பார்ட்டன்ட். அனலிட்டிக்கல் ஃபங்க்ஷன் தான் ரெகுலர் ஃபங்க்ஷன். அனலிட்டிக்கல் ஃபங்க்ஷனால இது ரெண்டு என்ன சாட்டிஸ்ஃபை ஆகும், சிஆர் ஈக்குவேஷன் சாட்டிஸ்ஃபை ஆகும். ux ஈக்குவல் டு vy அண்ட் uy ஈக்குவல் டு மைனஸ் vx. ரெகுலர் ஃபங்க்ஷன் நம்ம கொடுத்தோம்னா இதெல்லாம் சாட்டிஸ்ஃபை ஆகும். சரிங்களா? ஆல்ரெடி இதை வந்து மாடல்ஸ் ஆஃப் சொல்றதுனால இந்த கண்டிஷன் சாட்டிஸ்ஃபை ஆகுது. இப்போ நம்ம என்ன பண்ண போறோம், இந்த கண்டிஷன் சாட்டிஸ்ஃபை ஆகுதுன்னு வச்சுட்டு நம்ம ப்ரூஃப் பார்த்தீங்கன்னா இந்த ப்ரூஃப் நம்ம பண்ண போறோம். இந்த ப்ரூஃப் நம்ம எடுத்து பண்ண போறோம். ஸோ அதுக்கு தான் ஃபர்ஸ்ட் ஒவ்வொன்றா போடுறாங்க, கொஞ்சம் கேர்ஃபுல்லாக பார்த்துங்க. இப்போ டெல் ஸ்கொயர்டு யூனா இதுதான் கான்செப்ட். இப்போ இது என்ன பண்ண போறேன், செகண்ட் டெரிவேட்டிவ் கண்டுபிடிக்க போறேன். ரெண்டு ஐடியா இருக்குது, இது ஒன்று இருக்குது. அப்போ ஃபர்ஸ்ட் என்ன பண்ண போறேன், வித் ரெஸ்பெக்ட் டு எக்ஸுக்கு மட்டும் போடுறேன். வித் ரெஸ்பெக்ட் டு எக்ஸ் போடும்போது என்ன ஆகுது, தட் இஸ் ஈக்குவல் டு டோ பை டோ எக்ஸ் ஆஃப் டோ பை டோ எக்ஸ் ஆஃப் யூ ஸ்கொயர்னு வருது. பட் யூ இஸ் அ ஃபங்க்ஷன் ஆஃப் எக்ஸ் கமா ஒய். அப்போ என்ன ஆகும்னா இங்கே பாருங்க, இது எக்ஸ் இது யூ அப்படிங்கிறதுனால இது ஃபங்க்ஷன் ரூல் அப்ளை பண்ணுறீங்க. ஃபங்க்ஷன் இங்கே யூனே இருந்தால் டேரெக்டாக டூ யூன்னு எழுதிக்கலாம். வெறும் யூனே இருந்ததுன்னா டேரெக்டாக டூ யூன்னு எழுதிக்கலாம். பட் இங்கே என்ன இருக்குது, எக்ஸ் இருக்குது, இங்கே யூ இருக்குது. அதனால் டூ யூ இன்ட்டு ஃபங்க்ஷனாக டோ யூ பை டோ எக்ஸ்னு எழுதணும். இந்த ஸ்டெப் மறந்துடுவீங்க, கொஞ்சம் கேர்ஃபுல்லாக பாருங்க. அதாவது இந்த டைம் கம்பல்சரி வரணும், கொஞ்சம் கேர்ஃபுல்லாக பார்த்துக்கோங்க. ஸோ எகைன் என்ன பண்ணுறீங்க, எகைன் டெரிவேட்டிவ் கண்டுபிடிக்கிறீங்க. இங்கே டூ வந்து கான்ஸ்டன்ட், டூ வெளியே எடுத்துருவீங்க. அப்போ இது என்ன மெத்தடு, ஆஸ் பர் ரூல் படி பார்த்தீங்கன்னா இது வந்து யூவி மெத்தட். அப்போ யூவி மெத்தடுக்கு என்ன ஃபார்முலா, யூ டேஸ் வி பிளஸ் யூவி டேஸ். அந்த ஃபார்முலா தான் இங்கே அப்ளை பண்ணுறாங்க. அந்த ஃபார்முலா அப்ளை பண்ணும்போது என்ன கிடைக்குது, 2u into dou squared u by dou x squared plus 2 times of dou u by dou x. எதனால இங்க பாருங்க, இது u இருக்குதா, u dash மீனிங் என்ன, ux into v யாரு இவன், அப்ப அது யாரு again ux plus u னா u தான், இங்க u னா u தான் into v dash ஆல்ரெடி இது டெரிவேட்டிவ் இருக்குது, again with respect to second derivative, therefore அது என்ன கிடைக்கும், uxx கிடைக்கும். கிடைக்கும். அப்ப என்னாச்சு, இது ux into ux எப்படி எழுதலாம், ux whole square plus u into uxx னு வருது. சரிங்களா? அப்ப அந்த வேல்யூ தான் இங்க சப்மிட் பண்ணிக்கிறாங்க. uxx whole square plus ஆல்ரெடி இங்க ஒரு 2 இருக்குனால அந்த 2 இங்க வந்திருக்கு. அப்ப 2 ஆல்ரெடி இருக்குது. அப்ப u into 2u by 2x dou square u by dou x square. அத இங்க அப்ளை பண்ணிக்கிறாங்க. ஜஸ்ட் டெரிவேட்டிவ் கான்செப்ட் அப்ளை பண்ணிக்கிறாங்க. சரிங்களா? சோ இது வந்து எதை வச்சு போட்டோம், x வச்சு போட்டோம். இது எல்லாம் ஒரு சிமெட்ரிக் ஃபங்க்ஷன் மாதிரி தான். எல்லாமே ஒரு சிமெட்ரிக் ஃபங்க்ஷன் மாதிரி தான் இருக்கிறது. அதனால y வச்சு போட்டாலும் என்ன தான் கிடைக்கிறாங்க, அதே ரிசல்ட் தான் கிடைக்குங்க. y வச்சு போட்டாலும் அதே ரிசல்ட் தான். அப்புறம் என்ன பண்ணணும், டெல் ஸ்கொயர்டு யூனா என்ன பண்ணணும், ரெண்டையும் ஆட் பண்ணணும். டெல் ஸ்கொயர்டு யூனா என்ன பண்ண போறீங்க, ரெண்டையும் ஆட் பண்ணி சிம்பிளிஃபை பண்ண போறீங்க. அதனால பண்ணிக்கிறாங்க, ரெண்டையும் ஆட் பண்ணிட்டாங்க. ரெண்டையும் ஆட் பண்ணும்போது என்ன கிடைக்குது, 2u செகண்ட் டெரிவேட்டிவ் 2u ஃபர்ஸ்ட் டெரிவேட்டிவ் ஹோல் ஸ்கொயர், இதே தான் வருது. சரிங்களா? இப்போ என்ன பண்ண போறீங்க, பேர் பண்ண போறீங்க. யார் யாரை பேர் பண்ண போறீங்க, இங்க இந்த டேமையும் பேர் பண்ணுங்க, இந்த டேமையும் பேர் பண்ணுங்க. இந்த டேம் பேர் பண்ணும்போது என்ன ஆகுது, 2u this one and 2 times of இந்த செகண்ட் டெரிவேட்டிவ். செகண்ட் டெரிவேட்டிவோட ஒரு பார்ட்
ஃபர்ஸ்ட் டெரிவேட்டிவோட ஹோல் ஸ்கொயர் ஒரு பார்ட். இது என்னன்னு தெரியும்? இது வந்து லேப்லாஸ் ஈக்குவேஷன். ஸோ ரெகுலர் ஃபங்க்ஷன்னா நம்மளுக்கு வந்து ஹார்மோனிக் ஃபங்க்ஷன் வரும். அப்போ லேப்லாஸ் ஈக்குவேஷன் கண்டுபிடிக்கும். லேப்லாஸ் ஈக்குவேஷன் என்னன்னு ஆயிடும்? 0ன்னு ஆயிடும். ஸோ ஆல்ரெடி as per definition படி என்னாகும்? டெல் ஸ்கொயர்டு u வந்து 0ன்னு நம்ம பார்த்துக்கிறோம். as per ஹார்மோனிக் ஃபங்க்ஷன் வந்து நம்ம என்ன பார்த்துக்கிறோம்? டெல் ஸ்கொயர் வந்து நம்ம 0ன்னு பார்த்துக்கிறோம். அதனால வந்து இந்த ஃபங்க்ஷன் என்ன ஆயிடுச்சு? செகண்ட் டெரிவேட்டிவ் ஆஃப் ரியல் பார்ட் வந்து என்னாச்சு? 0ன்னு ஆயிடுச்சு. நம்மளுக்கு ரிமைனிங் யார் இருக்கிறா? ரிமைனிங் பார்த்து இவன் இருக்கிறான். இவனை வந்து இந்த மாதிரி எழுதிக்கலாம். இவனை வந்து என்ன எழுதிக்கலாம்? இந்த மாதிரி எழுதிக்கலாம். இது எப்படி போட்டோம்? டெல் ஸ்கொயர் யூ ஸ்கொயர் உள்ளது. இதே கான்செப்ட் தான் டெல் ஸ்கொயர் வி ஸ்கொயர் உள்ளது. ஏன்னா இதே சிமெட்ரிக் ஃபங்க்ஷன் தான், இதே கான்செப்ட் தான் வருது. அப்போ இந்த வேல்யூ என்ன பண்ணுவீங்க? விஎக்ஸ்ன்னு மாற்றுவீங்க, இது விஒய்ன்னு மாற்றுவீங்க. சிம்பிளிஃபை கொண்டு வந்தால் இந்த வந்துடும். சரிங்களா? இப்போ நம்மளுக்கு என்னது? ரெண்டையும் ஆட் பண்ணி போடணும். ஏன்னா அங்கே வருங்க டெல் ஸ்கொயர்டு மாடலஸ் ஆஃப் எஃப் ஆஃப் இஜெட் ஹோல் ஸ்கொயர் தானே. அப்போ அதனோட கான்செப்ட் எப்படி போட்டோம்? டெல் ஸ்கொயர்ட் ஆஃப் யூ ஸ்கொயர்ட் பிளஸ் வி ஸ்கொயர். இதுதான் இதனுடைய ரிசல்ட். இதனோட ரிசல்ட் இதுதான். அதனால என்ன பண்ண போறோம்? இது ரெண்டையும் ஆட் பண்ணி போட போறோம். இது ரெண்டையும் ஆட் பண்ணி போட போறீங்க. அப்ப ரெண்டையும் ஆட் பண்ணி போட்டா என்ன கிடைக்குது? தட் இஸ் ஈக்குவல் டு மேல இருக்க ரெண்டு ஃபங்க்ஷன் ஆட் பண்ணீங்கன்னா ux ஸ்கொயர் uy ஸ்கொயர் vx ஸ்கொயர் vy ஸ்கொயர் எல்லாத்துலயும் 2 இருக்குது. அதனால 2 காமன் எடுத்துட்டேன். ux ஸ்கொயர் vx ஸ்கொயர் uy ஸ்கொயர் vy ஸ்கொயர் வந்துருச்சு. இப்போ நம்ம CR ஈக்குவேஷன் தெரியும். CR ஈக்குவேஷன் என்ன? ux equal to vy uy equal to minus vx. அப்படின்னா என்ன எழுதலாம்? ஏதோ ஒரு டேம், இந்த விங்கிற டேம் மட்டும் மாற்றி போட்டிருக்கோம். அவ்வளோதான். இந்த விக்கு பதிலாக என்ன போடலாம்? விஎக்ஸுக்கு பதிலாக விஎக்ஸுக்கு பதிலாக மைனஸ் யூஐன்னு போடலாம். கரெக்டுங்களா? மைனஸ் யூஐன்னு போடலாம். அதே மாதிரி இந்த விஒய்க்கு பதிலாக என்ன பண்ணலாம்? யூஒய்க்கு பதிலாக மைனஸ் விஒய்ன்னு போடலாம். அதை அப்ளை பண்ணிக்கிறாங்க. நம்மளுக்கு என்ன கிடைக்குது? எண்ட் ஆஃப் ரிசல்ட் ரீப்ளேஸ் பண்ணும்போது ux ஸ்கொயர் பிளஸ் vx ஸ்கொயர்னு வந்துடும். கரெக்டாக 2 டைம்ஸ் ஆஃப் இது ரெண்டு என்ன ஆகும்? ஆட் பண்ணும்போது vx ஸ்கொயர் vx ஸ்கொயர் ஆல்ரெடி இருக்குது, ux ஸ்கொயர் ux ஸ்கொயர் ஆல்ரெடி இருக்குது. அப்போ இது ரெண்டு டைம் கிடைக்கும். அப்போ 2 டைம் ஆஃப் ux ஸ்கொயர் பிளஸ் vx ஸ்கொயர்னு வரும். அப்போ ஆல்ரெடி ஒரு 2 வெளியே இருக்குது. இந்த 2 மல்டிப்ளை பண்ணும்போது 4 ஆயிடும். சரிங்களா? 4 ஆயிடுது. இப்போ நம்மளுக்கு கொடுக்குற ரிசல்ட் என்ன? மாடலஸ் ஆஃப் எஃப் டேஷ் ஆஃப் இஜெட் ஹோல் ஸ்கொயர்னு வரும். இந்த மாடலஸ் ஆஃப் எஃப் ஜெட் ஆஃப் இஜெட் ஹோல் ஸ்கொயர் எப்படி எழுதலாம்? ரெண்டு விதமாக எழுதலாம். ஒன்று ux ஸ்கொயர் பிளஸ் vx ஸ்கொயர்னு எழுதலாம், ஆர் uy ஸ்கொயர் பிளஸ் vy ஸ்கொயர்னு எழுதலாம். இது ரெண்டுல எந்த ரிசல்ட் வந்தாலும் கரெக்ட் தான். அதனால தான் அவன் வந்து வித் ரெஸ்பெக்ட் டு எக்ஸுக்கு கொண்டு வந்துக்கிறான். அப்போ இந்த ரிசல்ட் வந்து மாடலஸ் ஆஃப் எஃப் ஆஃப் டேஷ் ஆஃப் இஜெட்டோட ரிசல்ட் சொல்லிட்டு கம்ப்ளீட் பண்ணிக்கிறோம். திஸ் இஸ் அ வெரி இம்பார்ட்டன்ட் பார்ட். இது உங்களுக்கு சென்ட் பண்ணிக்கிறேன். இன்னொரு கூட சென்ட் பண்ணுறேன். கொஞ்சம் கேர்ஃபுல்லாக பார்த்துக்கோங்க. இட்ஸ் வெரி இம்பார்ட்டன்ட் ப்ராப்ளம். இது எப்படி ஹார்மோனிக் ஃபங்க்ஷன் ரெகுலர் ஃபங்க்ஷன் வச்சுட்டு, ரெகுலர் ஃபங்க்ஷன் அனலிட்டிக்கல் ஃபங்க்ஷன் வச்சுட்டு லேப்லாஸ் ஈக்குவேஷன் சாட்டிஸ்ஃபை ஆகிற மாதிரி ப்ராப்ளத்தை சால்வ் பண்ணிக்கிறாங்க. இது ஒரு சாம்பிள் ப்ராப்ளம். இதே மாதிரி டெல் ஸ்கொயர்டு லாக் ஆஃப் இஜெட்டு, டெல் ஸ்கொயர்டு ஆர்குமெண்ட் ஆஃப் இஜெட்டு, அந்த மாதிரி கான்செப்ட்லாம் இருக்குது. அதை ஆல்ரெடி சால்வ் பண்ணிக்கிறோம். இது சாம்பிளுக்கு ஒரு ப்ராப்ளம் சால்வ் பண்ணிக்கிறேன். கொஞ்சம் கேர்ஃபுல்லாக செக் பண்ணிங்க. இதே ஐடியா இருக்குது, அது வரும். இப்போ கன்ஸ்ட்ரக்ஷன் ஆஃப் அனலிட்டிக்கல் ஃபங்க்ஷன் ஆர் ஹார்மோனிக் ஃபங்க்ஷன். கன்ஸ்ட்ரக்ஷன் ஆஃப் அனலிட்டிக்கல் ஃபங்க்ஷன் அண்ட் ஹார்மோனிக் கான்ஜுகேட் ஃபங்க்ஷன். ஹார்மோனிக் ஃபங்க்ஷன் இட்ஸ் வெரி இம்பார்ட்டன்ட் ஃபார்முலா. இதுக்கு என்ன ஃபார்முலானா வில்லியம் தாம்சன் ஃபார்முலா. ஸோ ஆக்சுவலாக 3 மெத்தட் இருக்குது. நம்மளுக்கு பேசிக்காக பார்த்தா வில்லியம் தாம்சன் ஃபார்முலா ரொம்ப ஈஸி. அதை வச்சுட்டு போடலாம். ஸோ இங்கே என்னென்ன கன்ஸ்ட்ரக்ஷன்னா, நம்மளுக்கு மேபி ரியல் பார்ட் வேல்யூ கொடுத்துருப்பாங்க, ஆர் இமேஜினரி பார்ட் வேல்யூ கொடுத்துருப்பாங்க. இது ரெண்டுல ஏதோ ஒரு வேல்யூ கொடுத்துருப்பாங்க. அதுலேருந்து இன்னொன்று என்ன கண்டுபிடிக்க போகிறோம்? ரியல் கொடுத்தாங்கன்னா இமேஜினரி கண்டுபிடிக்கணும், இமேஜினரி கொடுத்ததுனால ரியல் கண்டுபிடிக்கணும். இதுதான் நம்மளுடைய மெயின் ஒர்க். சரிங்களா? அப்போ எப்படின்னா இது வந்து நம்மளுக்கு சிஆர் ஈக்குவேஷன் சாட்டிஸ்ஃபை ஆகும். அப்போ சிஆர் ஈக்குவேஷன் சாட்டிஸ்ஃபை ஆகிற பொறுத்து நம்ம வந்து ஃபங்க்ஷனை மாற்றி நம்ம எடுத்து போடணும். தட் இஸ் வெரி இம்பார்ட்டன்ட் பாயிண்ட். இப்போ வந்து யூ வந்து கொடுத்துட்டாங்க, ரியல் பார்ட் வேல்யூ கொடுத்துக்கிறாங்க. ரியல் பார்ட் வேல்யூ கொடுத்துட்டாங்க. நம்மளுக்கு என்ன தெரியும்? சிஆர் ஈக்குவேஷன் பொறுத்த வரைக்கும் யூஎக்ஸ் ஈக்குவல் டு விஒய்ன்னு தெரியும், யூஒய் ஈக்குவல் டு மைனஸ் விஎக்ஸ்ன்னு தெரியும். அப்போ இதுலேருந்து நம்ம என்ன பண்ணலாம்? ஈஸியாக வந்து வியோட வேல்யூ என்னன்னு கண்டுபிடிக்கலாம். அதுக்கு தான் வந்து அவங்க ஈஸியான ஒரு ஃபார்முலா கொடுத்துக்கலாம். f of z equal to pi 1 of z comma 0 into dz minus I into pi 2 of z comma 0 into dz plus c கொடுத்துக்கலாம். எப்ப ரியல் பார்ட் வரும்போது, யூன்னு வரும்போது, சரி இங்க யூவோட வேல்யூ இல்லையா? பை ஒன்னா என்ன அப்படின்னா பையோனோட வேல்யூ இதுதான் சொல்றோம். பையோனோட வேல்யூங்கிறான் ux அப்ளை பண்ணிக்கோ. ux கண்டுபிடிக்கல, ux அப்ளை பண்ணா z comma 0. பை 2னா என்னது? uy ஓட வேல்யூல z comma 0 கொடுக்குறோம். அப்படியே மீனிங் என்ன? சப்போஸ் பை 1 அப்படிங்கும் போது ஒரு டெரிவேட்டிவ் கண்டுபிடிச்சு வரும்போது 2x plus 3y அப்படின்னு வருதுன்னா
அந்த பையோட வேல்யூ இந்த மாதிரி வருதுன்னா அப்போ என்ன பண்ணீங்க பை ஒன் ஆஃப் இஜெட் கமா ஜீரோ அப்ளை பண்ண சொல்றான். அப்படி மீனிங் என்ன, இது எக்ஸ் வேல்யூ இது ஒய் வேல்யூ. அப்போ இங்க சப்மிட் பண்ணும்போது என்ன கிடைக்கும், பை ஒன் ஆஃப் இஜெட் கமா ஜீரோ ஈக்குவல் டு 2z பிளஸ் 3 இன்ட்டு ஜீரோ. அப்போ என்ன கிடைக்குது, பை ஒன் ஆஃப் இது வந்து 2z கிடைக்கும். அப்போ அந்த வேல்யூ தான் இங்கேயும் அப்ளை பண்ணுவீங்க. இது பை ஒனுக்கு, இதே மாதிரி பை டூக்கு இதே மாதிரி வேற ஃபங்க்ஷன் கிடைக்கும், இதே மாதிரி வேற ஃபங்க்ஷன் கிடைக்கும், அதுக்கு அப்ளை பண்ணிட்டு சிம்பிளை பண்ணி போடுவீங்க. இது எதுக்கு, ரியல் பார்ட் கொடுத்துருந்தானா. அதே இமேஜினரி பார்ட் கொடுத்துருந்தானா என்ன நடக்குது பாருங்க. இமேஜினரி பார்ட் என்ன நடக்கும், இங்க பாருங்க இது இதே ஃபார்முலா இங்க ஒரு ஐடியா மாறும், இங்க பிளஸ்னு மாறும். ரெண்டுக்குள்ள டிஃபரன்ஸ் தெரிஞ்சுங்க. ரியல் பார்ட் கொடுத்துருந்தானா இங்க மைனஸ் இருக்கும், இமேஜினரி பார்ட் கொடுத்துருந்தானா இங்க பிளஸ் இருக்கும். அதே மாதிரி இங்க பை ஒன் கொடுத்துருந்தானா யூஎக்ஸ் இருக்கும். இங்க பை ஒன்னோட வேல்யூ என்ன இருக்கும், யூஎக்ஸ் ஈக்குவல் டு விஒய். என்ன பாத்தீங்க, யூஎக்ஸ் ஈக்குவல் டு விஒய். அப்ப இங்க என்ன இருக்கும், விஒய்னு இருக்கும். அதே மாதிரி யூஒய் ஈக்குவல் டு என்ன கிடைக்கும், மைனஸ் விஎக்ஸ். அந்த மைனஸ் சைன் தான் வந்து இங்க பிளஸ் ஆயிருக்குது, அந்த மைனஸ் சைன் தான் இங்க பிளஸ் ஆயிருக்குது. அப்ப யூஐ ஈக்குவல் டு மைனஸ் விஎக்ஸ் இங்க பிளஸ் போட்டனால இங்க என்ன வெறும் மட்டும் வரும், விஒய்னு வரும். சரிங்களா, கொஞ்சம் கேர்ஃபுல்லா பாத்துங்க, மாத்தி வரும். இது வந்து y, இங்க வந்து xன்னு வரும், இது வந்து xன்னு வரும், மாத்தி போட்டுக்கணும். இது வந்து xன்னு வரும், இது வந்து vx. தட் இஸ் a very important point. ரெண்டு டிஃபரண்ட் மாறும், கொஞ்சம் கேர்ஃபுல்லா பாத்துங்க. இதான் வில்லியம் தாம்சன் ஃபார்முலா. யாருக்கு, கன்ஸ்ட்ரக்ஷன் ஆஃப் அனலிட்டிக்கல் ஃபங்க்ஷனுக்கு. ஒரு ஃபங்க்ஷன் எடுத்து கன்ஸ்ட்ரக்ட் பண்ண போறோம், அது அனலிட்டிக்கல் ஃபங்க்ஷனோ இல்ல ஹார்மோனிக் ஃபங்க்ஷனோ, ரியல் வேல்யூ ஆர் இமேஜினரி வேல்யூ, இதை நம்ம கண்டுபிடிக்கிறதுக்கான ப்ராசஸ் இதுதான். ஒரு சின்ன ப்ராப்ளம் எடுத்து போட்டுக்கிறாங்க. செஸ்ட் யூ கொடுத்துட்டாங்க, ஃபைண்ட் தி அனலிட்டிக்கல் ஃபங்க்ஷன்ங்கறாங்க. இதே क्वेश्चन வந்து என்ன சொல்லுவாங்க, அனலிட்டிக்கல் ஃபங்க்ஷன் பெற கான்ஜுகேட் ஹார்மோனிக் ஃபங்க்ஷன் வாங்க. ஹார்மோனிக் ஃபங்க்ஷன் கான்ஜுகேட் ஹார்மோனிக் ஃபங்க்ஷன் வாங்க. கான்ஜுகேட் ஹார்மோனிக் ஃபங்க்ஷன் வாங்க. சரிங்களா, கான்ஜுகேட் ஹார்மோனிக் ஃபங்க்ஷன்ங்கிறது என்ன ஆகும், u வந்து ஒரு ஃபங்க்ஷனா இருந்தா v is called a conjugate harmonic function. சப்போஸ் u வந்து கொடுக்காம v கொடுத்தானா u வந்து கான்ஜுகேட் ஹார்மோனிக் ஃபங்க்ஷன். இப்போ இங்க u கொடுத்துட்டா ஃபைண்ட் v ன்னு கூட கேட்கலாம். அதுதான் வேற வந்து கான்ஜுகேட் ஹார்மோனிக் ஃபங்க்ஷன். சேம் क्वेश्चन தான், ரெண்டே ஒரே ஐடியா தான். அனலிட்டிக்கல் ஃபங்க்ஷன் என்ன கண்டுபிடிக்க போறீங்க, f of z கண்டுபிடிப்பாங்க. f of z என்ன, u plus iv ஃபார்ம். சரிங்களா, இதே கான்ஜுகேட் ஹார்மோனிக் கேட்டா என்ன பண்ண போறீங்க, ஜஸ்ட் அந்த v ஐ விட்டு பிரிச்சிட்டு எழுதுவீங்க. அந்த v யோட வேல்யூ என்னன்னு ஃபைண்ட் அவுட் பண்ணிட்டு எழுதுவீங்க. தட் இஸ் கால்ட் கான்ஜுகேட் ஹார்மோனிக் ஃபங்க்ஷன். சரி, இப்போ என்ன சொல்றாங்க, வில்லியம் தாம்சன் தியரம் அப்ளை பண்ண போறோம். எடுத்து முடிய என்ன பண்ண போறீங்க, phi 1 at x ஓட வேல்யூ என்ன, phi 1 x, y என்னது ux. அப்ப டெரிவேட்டிவ் வித் ரெஸ்பெக்ட் டு x போது 3x² 3y² 6x, இது ரெண்டு கான்ஸ்டன்ட் 0 ஆயிடும். அப்ப என்ன பண்ண போறீங்க, இதுக்கு வந்து z, 0, அதாவது x = z and y = 0 னு அப்ளை பண்ணுவீங்க. அப்ளை பண்ணும்போது என்ன கிடைக்குது, 3z² 6z, அதான் இங்க கிடைச்சிருக்குது. சரிங்களா, அதே மாதிரி phi 2 ங்கிறது uy. y பண்ணும்போது என்ன ஆகும், இது 0 ஆகும், இது வந்து என்ன ஆகும் -6xy ஆகும், இது 0 ஆயிரும். இது எகைன் என்ன கிடைக்கும், -6y கிடைக்கும். அதை இங்க போட்டுக்கறாங்க. அப்ப என்ன ஆகும், இதுக்கு எகைன் என்ன பண்ணுவீங்க, z, 0 னு போடுவீங்க. ரெண்டு இடத்துலயும் y இன்வால்வ் ஆகுது. அதனால பாருங்க, ரெண்டு இடத்துலயும் y இன்வால்வ் ஆகுறதுனால y யோட வேல்யூ 0 ஆனது, ஆட்டோமேட்டிக்கா 0 ஆயிடுச்சு. ஆட்டோமேட்டிக்கா 0 ஆயிடுச்சு. அப்ப நமக்கு என்னது, u வந்து given. u வந்து given என்ன ஆகும், ரெண்டுக்கு நடுவுல மைனஸ் சைன் வரும். அத மட்டும் மறந்துடாதீங்க, ரெண்டுக்கு நடுவுல மைனஸ் சைன் வரும். phi 1 of z, 0, phi 2 of z, 0, எல்லா வேல்யூ கண்டுபிடிச்சோம். ஜஸ்ட் வேல்யூ சப்மிட் பண்ணா போதும். ஆல்ரெடி phi 2 வந்து 0 னா இதோட இன்டகிரேஷன் ஆட்டோமேட்டிக்கா 0 ஆயிடும். அப்ப என்ன கிடைக்குது நமக்கு ரிசல்ட், இந்த ரிசல்ட். இதுக்கு இன்டகிரேட் பண்ணா வித் ரெஸ்பெக்ட் டு dz தான் z³ 3. z³ 3 ங்கும்போது என்ன ஆகும், z³ 3 ங்கும்போது ஆல்ரெடி ஒரு 3 இருக்குது, 3 3 கட் ஆயிடும். இங்க என்ன நடக்குது, 6z²/2 னு வரும். 2 6 கட் பண்ணா 3 வரும். அப்ப என்னாச்சு, ரெண்டுக்கு நடுவுல பிளஸ் சைன். அப்ப z³ + 3z². இன்டகிரல்னால கடைசியா c ன்னு ஆட் பண்றோம். இன்டகிரல்னால கடைசியா c ஆட் பண்றோம். இது யாரோட வேல்யூ, f of z. f of z ங்கிறது யாரு, அனலிட்டிக்கல் ஃபங்க்ஷன். பட் கான்ஜுகேட் ஹார்மோனிக் கேட்டா என்ன பண்ணணும், எனக்கு v வேணும். நல்லா அண்டர்ஸ்டாண்ட் பண்ணுங்க. அனலிட்டிக்கல் ஃபங்க்ஷன் கேட்டா இதோட முடிச்சா போதும். பட் கான்ஜுகேட் ஹார்மோனிக் கேட்டா என்ன வேணும், எனக்கு தனியா v வேணும். அப்ப என்ன பண்ணணும், இதுக்கு அப்புறம் ஒரு வர்க் கான்ஜுகேட் ஹார்மோனிக் கேட்கும்போது, கான்ஜுகேட் ஹார்மோனிக் கேட்டானா என்ன பண்ண போறீங்க, இதை விட ஒரு கொஞ்சம் அடிஷனல் ஒர்க் பண்ண போறீங்க. எனக்கு v வேல்யூ வேணும். அப்ப என்ன ஆகும், u + iv. z = என்னது, x + iy.
இந்த 2 வேல்யூ எங்க விடணும்? இங்க போய் அப்ளை பண்ணணும். இந்த 2 வேல்யூ எங்க விடணும்? இங்க போய் அப்ளை பண்ணணும். அப்ளை பண்ணுங்க என்ன நடக்கும்? u plus iv equal to x plus I y அப்படின்றது whole cube ஃபார்முலா. அப்ப x cube plus iy whole cube plus 3x squared iy plus 3x iy whole square. இதான் வந்து a plus b whole cube ஃபார்முலா. again இங்க என்ன இருக்குது? x plus I whole square. பட் 3 இருக்குது. 3 into என்ன எழுதுவீங்க? x squared plus iy the whole square plus 2x into iy. இது யாரோடது? z ஸ்கொயரோட வேல்யூ. இது என்ன பண்ணுவீங்க? இங்க பாருங்க எனக்கு இமேஜினரி பார்ட் வேல்யூ ரியல் பார்ட் வேல்யூ ஆல்ரெடி கொடுத்துறோம். இமேஜினரி பார்ட் வேல்யூ வேணும். நான் அதனால என்ன பண்ண போறேன்? ஸ்ப்ளிட் அப் பண்ண போறேன். எப்படி ஸ்ப்ளிட் அப் பண்ண போறோம் பாருங்க. நமக்கு தெரிஞ்ச ரியல் பார்ட்ல எழுதுங்க. x கியூப் வந்து x கியூப் எழுதிடுவீங்க. இங்க ஆல்ரெடி இருக்குது 3x ஸ்கொயர். இது ரெண்டுமே இமேஜினரி பார்ட். இது எதுவுமே டச் பண்ண முடியாது. இதை டச் பண்ணலாம். i ஸ்கொயர் மைனஸ் அப்ப மைனஸ் 3x y ஸ்கொயர் எழுதலாம். இங்க வரும்போது 3 உள்ள போட்டா பிளஸ் 3x ஸ்கொயர் வருது. இது என்ன கிடைக்கும்? மைனஸ் y ஸ்கொயர் வரும். மத்தால இமேஜினரி பார்ட் கரெக்ட்டுங்களா? மைனஸ் ஆல்ரெடி 3 இருக்குன்னா இங்க ஒரு 3 வந்துரும். இப்போ மத்தால இமேஜினரி பார்ட் அப்ப மத்த இமேஜினரி பார்ட் வேல்யூ எழுதுங்க. மத்த இமேஜினரி பார்ட் என்ன? பிளஸ் i எடுத்துட்டுங்க. இங்க என்ன நடக்கும்? i கியூபோட வேல்யூ மைனஸ் i அப்ப மைனஸ் y கியூப் வரும். ஃபர்ஸ்ட் டைம் இது முடிச்சாச்சு. அடுத்த டைம் என்ன? இங்க i வெளிய எடுத்தாச்சு. இங்க என்ன கிடைக்கும்? பிளஸ் 3x ஸ்கொயர் y வரும். இது முடிச்சாச்சா? அடுத்து யாரு? இங்க எழுதியாச்சு ஆல்ரெடி. இது எழுதியாச்சு, இது எழுதியாச்சு, இது வேணும். இது என்னது? 3 into 2 6. அப்ப பிளஸ் 6xy பிளஸ் 6xy. அப்ப நமக்கு ux வேல்யூ என்ன? இந்த ஃபுல் டேர்ம் செஞ்சது ux. இது ஃபுல் டேர்ம் செஞ்சது ux. இந்த டேர்முக்கு பேர் என்ன? இதுக்கு பேர் vx. இந்த டேர்முக்கு பேர் vx. சரிங்களா? ஆல்ரெடி இதை அப்ளை பண்ணி பண்ணணும். இங்க பிளஸ் சின்னு ஒன்று இருக்கனால அதை வந்து பிளஸ் சின்னு ஆட் பண்ணிக்கோங்க. அதாவது சி வந்து எப்படி எழுதலாம்? காம்ப்ளெக்ஸ் பிளஸ் ரியல் ரெண்டுமே சேர்த்து எழுதணும். அதனால c1 பிளஸ் ic2 வச்சுக்கோங்க. அப்ப என்ன பண்ணலாம்? இதுக்கு வந்து பிளஸ் c1 ஆகும். இதுக்கு வந்து பிளஸ் c2 மாத்திக்கோங்க. ஏன்னா அது காம்ப்ளெக்ஸ் கான்ஸ்டன்ட் டேர்ம் இருக்கனால ரெண்டுமே எழுதிக்கோங்க. சரிங்களா? இப்ப u ஓட வேல்யூ தெரிஞ்சிச்சு. இதுதான் u ஓட வேல்யூ, இதுதான் வந்து v ஓட வேல்யூ. சரிங்களா? அப்ப எழுதுங்க. v equal to minus y cube plus 3x squared y plus 6xy. இதுதான் வந்து கான்ஜுகேட் ஹார்மோனிக் ஃபங்க்ஷன் ஆஃப் u. தட்ஸ் ஆல். அடிஷனல் ஸ்டெப் போட போறீங்க. அன்டிகல் ஃபங்க்ஷன் வந்து கான்ஜுகேட் ஹார்மோனிக் ரெண்டுமே கேட்டாங்கன்னா அன்டிகல் ஃபங்க்ஷன் கண்டுபிடிச்சிட்டு அதுக்கு f of z வந்து u plus iv ஆகும். அண்ட் x வந்து x plus iy அப்ளை பண்ணும்போது நம்மளுக்கு என்ன கிடைக்குது? கான்ஜுகேட் ஹார்மோனிக் ஆஃப் u கிடைச்சிடும். கான்ஜுகேட் ஹார்மோனிக் ஆஃப் u கிடைச்சிடும். தட்ஸ் ஆல். இதான் ஹார்மோனிக் ஃபங்க்ஷன் அண்ட் அனலிட்டிக்கல் ஃபங்க்ஷனோட பேசிக் கான்செப்ட். இதுதான் உங்களுக்கு மெயின் சிலபஸ். இந்த பார்ட்ல இருந்து நான் முன்னாடி போட்ட அந்த டெல் ஸ்கொயர்ட் கான்செப்ட்ல இருந்து ப்ராப்ளம் கேட்கலாம். இல்ல இந்த கான்ஜுகேட் ஹார்மோனிக்ல இருந்து உங்களுக்கு கொஸ்டின் கேட்கலாம். சரிங்களா? இத ரெண்டே தான் ரொம்ப இம்பார்ட்டன்ட் பார்ட். இதுல ரெண்டு இருந்து கம்பல்சரி வர சான்சஸ் இருக்குது. அதனால டெஃபினிஷன் பேஸ் பண்ணி ஸ்பிளிட் அப் பண்ணியும் கேட்க சான்சஸ் இருக்குது. சரிங்களா? உங்க சிலபஸ்லயே மெயினா பார்த்தா இதுதான் இருக்குது. அதை மட்டும் நீங்க திரும்ப திரும்ப ப்ராக்டிஸ் பண்ணிட்டே இருந்தா போதும். சரி, நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா அனலிட்டிக்கல் ஃபங்க்ஷனோட அடுத்த ஐடியா. வெரி u plus iv கொடுத்தா போதுமா? இந்த மாதிரி ஃபார்மேட் கொடுத்தா என்ன பண்ணுவீங்க அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டாங்க. சரிங்களா? அப்ப என்ன சொல்லிக்கிறேன் பாருங்க, ரொம்ப இம்பார்ட்டன்ட் பாயிண்ட். எங்க கொடுத்ததை நல்லா பார்க்கணும். இஸ் த ரியல் பார்ட். ஓகே, ரியல் பார்ட். அந்த ரியல் பார்ட்டோட ஃபங்க்ஷன் எப்படி இருக்குதுங்கிறாங்க. தட் இஸ் a வெரி இம்பார்ட்டன்ட் பாயிண்ட். ரியல் பார்ட்டோட ஃபங்க்ஷன் எப்படி இருக்குங்கிறாங்க. இந்த ஃபார்மேட் ஃபைண்ட் த அனலிட்டிக்கல் ஃபங்க்ஷன் which is sin 2x divided by cos 2y cos 2x is the real part. Determine the analytical function u plus iv for which above function வந்து u plus v ஃபார்மேட்ல இருக்குங்கிறாங்க. above function என்ன ஃபார்மேட் இருக்குங்கிறாங்க. this is a very important point. டைரக்டா ரியல் பார்ட் எதனோட ஃபார்மேட்? இந்த u plus v ஃபார்மேட்ல இருக்குது. எனக்கு இந்த ஃபார்மேட்டை கன்வெர்ட் பண்ணி கொடுங்க. மேபி இந்த ஃபார்மேட்ல வந்து கேபிட்டல் u plus i கேபிட்டல் v ஃபார்மேட் வரும். அது நம்ம கண்டுபிடிக்கணும். அப்ப இந்த ஃபார்மேட்ல இருந்து நான் u plus v ஃபார்மேட்டுக்கு நான் கன்வெர்ட் பண்ணுவோம். சரிங்களா? சரி, நம்மளுக்கு எப்பயுமே பாருங்க இது கொஞ்சம் ஒர்க் பண்ணிட்டு தான் மூவ் பண்ணணும். நல்லா பார்த்துங்க. இது f of z நம்ம எப்பயுமே என்ன எடுப்போம்? u plus iv ஃபார்மேட் எடுப்போம். சரிங்களா? அப்ப என்ன பண்ண போறோம்னா ஒரு சின்ன சிம்பிளிஃபிகேஷன் பண்ண போறேன். i into f of z பண்றேன். அப்ப என்ன கிடைக்கும்? iu minus i ஸ்கொயர் வந்து v, i ஸ்கொயர் வந்து -1, அப்ப -v கிடைக்கும். சரிங்களா? இப்ப ரெண்டே என்ன பண்ண போறேன்? ரெண்டே ஆட் பண்ண போறேன். இதை ஆட் பண்ண போறேன். அப்ப என்ன கிடைக்கும்? f of z
plus I into f of z equal to ரெண்டு ஆட் பண்ண கிடைக்கும் ரியல் பார்ட் பேர் பண்ணிங்க u minus v plus I into imaginary பார்ட் ஆட் பண்ணுங்க imaginary பார்ட் என்ன இங்க iu இங்க வந்து iv அப்ப என்ன கிடைக்கும் u plus v அப்ப இங்க கொடுத்திருக்கிறது என்னது இமேஜினரி பார்ட் வேல்யூ கொடுத்துக்கிறாங்க அதை கொஞ்சம் பார்த்துங்க ரியல் பார்ட்டா இமேஜினரி பார்ட்டாங்கும்போது இப்போ நம்ம செக் பண்ணும்போது தெரியும் அப்போ இங்கே என்னங்குது இதுதான் u plus iv இப்போ ரெண்டையும் என்ன எடுக்க போறேன் f of z காமன் எடுக்க போறேன் அப்போ f of z காமன் எடுத்தா என்ன கிடைக்கும் f of z காமன் எடுத்தா 1 plus sin கிடைக்கும் f of z காமன் எடுத்தா என்ன கிடைக்கும் 1 plus sin கிடைக்கும் அப்போ இது என்ன எடுக்க போறேன் இது வந்து u இது வந்து v அப்போ கேபிட்டல் U plus I கேபிட்டல் V ன்னு எடுக்கிறேன் சரிங்களா இப்போ நான் வந்து இந்த f of z இருக்குது பாத்தீங்களா இது வந்து 1 plus I இருக்குது அந்த 1 plus I கடைசி வரைக்கும் டிஸ்டர்ப் ஆகும் அதனால அதை வந்து கடைசியா நான் வச்சுக்கிறேன் இது வந்து ஃபுல்லாவே சேர்த்து f of z ன்னு வச்சுக்கிறேன் அப்ப f of z ஈக்குவல் டு என்னது u plus iv ன்னு வச்சிட்டேன் ஏன்னா இது டைரக்டா போட முடியாது அதனால இந்த மாதிரி மாத்திட்டேன் இப்போ இங்க u ஓட வேல்யூ என்ன u ஓட வேல்யூ பாத்தீங்கன்னா u minus v கேபிட்டல் u ஓட வேல்யூ அதே மாதிரி கேபிட்டல் v ஓட வேல்யூ பாத்தீங்கன்னா u plus v கேபிட்டல் v பாத்தீங்கன்னா u plus v அப்ப இதனோட வேல்யூ என்னதான் இதனோட வேல்யூ பாத்தீங்கன்னா இஸ் v வேல்யூ நாட் ஃபார் இது u வேல்யூ பட் ரியல் பார்ட் சொல்லிக்கிறோம் பட் நம்ம சிம்பிளிஃபை பண்ணி எடுக்கும்போது இப்போ பாத்தீங்கன்னா நமக்கு கிடைக்கிறது வந்து இமேஜினரி வேல்யூ இருக்குது அதை வச்சு நம்ம சிம்பிளிஃபை பண்ணி போடணும் சரிங்களா எப்படி சிம்பிளிஃபை பண்ணி கொஞ்சம் கேர்ஃபுல்லா பாத்துங்க தட் இஸ் a very important problem அடிக்கடி கேட்கக்கூடிய ப்ராப்ளம் இது ஒண்ணு இப்போ என்ன கொடுக்குறாங்க v ஓட வேல்யூ இது கொடுத்துருக்காங்க ஃபைண்ட் அவுட் பண்ணிட்டோம் நாம ஃபைண்ட் அவுட் பண்ணிட்டோம் அதாவது இந்த v என்னது u plus v ஓட வேல்யூ u plus v ஓட வேல்யூ பட் as per ரூல் படி நமக்கு என்ன கிடைக்குது இமேஜினரி பார்ட்ல கிடைக்குது அப்ப இமேஜினரி பார்ட்ல கிடைக்கும் நம்மளோட இன்டகிரேஷன் ஃபார்முலா என்ன f of z equal to f of z equal to phi 1 of z, 0 into dz plus sin வரும் minus i போல plus sin வரும் phi 2 of z, 0 into dz சரிங்களா இங்க phi 1 ங்கிறது என்னது ux பதிலா vy மாறும் vy of z, 0 phi 2 என்னவும் vx of z, 0 vx of z, 0 that's all அப்ப என்ன நடக்குது இங்க பாருங்க ஃபர்ஸ்ட் எடுத்து என்ன பண்றீங்க with respect to x அத phi 2 போட்டீங்களா x with respect to x அப்ப என்னது u by v method u by v method with respect to x க்கு சரிங்களா அப்ப ஃபார்முலா என்ன u by v method u dash v minus u v dash divided by v square சோ அந்த டைம் தான் இங்க அப்ளை பண்றேன் சரிங்களா அப்ப என்ன ஆகும் with respect to x ங்கும்போது with respect to y ங்கற கான்ஸ்டன்ட் டைம் வந்து 0 ஆயிடும் இந்த டைம் டெரிவேட்டிவ் பண்ணும்போது 0 ஆயிடும் அந்த கான்ஸ்டன்ட் தான் போடுறீங்க v v ஓட வேல்யூ அப்படியே எழுதிட்டீங்க u dash என்னது sin 2x ஓட டெரிவேட்டிவ் 2 cos 2x 2 cos 2x னு வருங்க அதே மாதிரி என்னவும் u ஓட வேல்யூ sin 2x u ஓட வேல்யூ sin 2x v dash ங்கிறது இதனோட டெரிவேட்டிவ் என்ன cos 2y வந்து 0 ஆயிடும் cos 2x னோ மைனஸ் பிளஸ் ஆயி sin 2x into 2 னு வரும் அத இங்க போட்டுக்கறாங்க divided by v square வேல்யூ அப்படியே வரும் ஜஸ்ட் இது சிம்பிளிஃபை பண்றதா எப்படி சிம்பிளிஃபை பண்றோம்னு பாத்துக்கங்க இது என்ன பண்றாங்க சிம்பிளிஃபை பண்ண கொஞ்சம் ரிசல்ட் இதாகுனா டைரக்டா z, 0 போட்டாங்க நம்ம டைரக்டா சிம்பிளிஃபை பண்றதானே z, 0 போட்டாங்க அப்படினா என்ன மீனிங் x z and y 0 அப்ப y 0 னு போடுங்க இதனோட வேல்யூ 1 இதனோட வந்து cos 2z வந்துருச்சு அதே மாதிரி இங்க என்ன கிடைக்கும் இங்க 2x இருக்குது அதனால 2z னு வந்துரும் அதே மாதிரி இங்க என்னவோ sin 2x into sin 2x sin 2 square sin square 2x x வந்து என்னவோ z னு மாறிடும் அதை z னு போட்டாங்க சோ இப்போ இதுக்கு அப்புறம் என்ன நடக்குது that is a very important point இது என்னவோ sin square எப்படி எழுதலாம் 1 minus cos square 2z னு எழுதலாம் எதனால எழுதுறாங்கன்னா இங்க ஆல்ரெடி 1 minus cos z இருக்குது அப்ப இத வந்து அதனால ஃபேக்டரைஸ் பண்ணி சிம்பிளிஃபை பண்ண முடியுமா கான்செப்ட்டுக்காக எழுதிக்கிறாங்க அதனால என்ன பண்ணிக்கிறாங்க ரெண்டு டைம் எழுதுறாங்க சரிங்களா இத வந்து என்ன பண்ணலாம் a plus b into a minus b அப்படினா என்ன மீனிங் 1 minus cos 2z into 1 plus cos 2z எதனால a squared minus b squared ஃபார்முலா இந்த இடத்துல அப்ளை பண்ணிக்கிறாங்க a squared minus b squared ஃபார்முலா இந்த இடத்துல அப்ளை பண்ணிக்கிறாங்க அப்ளை பண்ணும்போது என்ன நடக்குது இந்த டேர்ம் காமன் we taking outside எடுக்கும்போது என்ன நடக்குது பாருங்க outside எடுக்கும்போது நமக்கு கிடைக்கக்கூடிய ரிசல்ட் இது ஒரு டேர்ம் கட் ஆயிடும் ஓகேங்களா இது ஒரு டைம் கட் ஆயிரும் கட் பண்ணிட்டு சிம்பிளிஃபை பண்றாங்க ஓகே கட் பண்ணிட்டு சிம்பிளிஃபை பண்றாங்க கீழ இருக்குது ஒரு டைம் கட் ஆயிரும் மீதி இருக்குது 1 minus cos z னா 2 cos 2z தான் இருக்கும் அது இருக்குது அப்புறம் என்ன இருக்குது இந்த 2 வந்து இது வெளிய போயிடுச்சுனா இந்த 2 வந்து இதோட மல்டிப்ளை ஆகும் அப்ப என்னது -2 cos அப்ப என்னாச்சு இந்த டைம் கட் ஆயிரும்
minus 2 divided by 1 minus cos 2z. இதனோட ஃபார்முலா 2 sin squared z. அதை இங்க எழுதிக்கிறாங்க. இந்த 2 இந்த 2 கட் ஆயிரும். That is called a cosecant squared z னு வருது. ஓகே. ஆல்ரெடி மைனஸ் சைன் இருக்குது. இந்த மைனஸ் இருக்கிறதுனால மைனஸ் cosecant squared z. இது யாருது? பை 2 இது. அதே பை 1 அப்ளை பண்றீங்க. பை 1 என்னது? ஆல்ரெடி போட்டிருக்கிறத வந்து வித் ரெஸ்பெக்ட் டு எக்ஸ் பண்ணோமா, அப்போ வித் ரெஸ்பெக்ட் டு ஒய் பண்ணுவீங்க. ஒய் பண்ணும்போது என்ன ஆகும்? ஆட்டோமேட்டிக்காக இது 0 ஆயிரும். ஆட்டோமேட்டிக்காக என்ன ஆகும்? இது 0 ஆயிரும். இது என்ன கிடைக்கும்? இதுவும் 0 ஆயிரும். நம்மளுக்கு கிடைக்கிறது இது மட்டும் தான் வரும். அப்போ அதனால தான் அதனால சைன் கச் 2 வந்து 2 காஸ் இதுன்னு வரும். அதை இங்கே பாரு 0 போட்டோன்னா இங்கே பாருங்க சைன் கச் 2 ஒய் மட்டும் 2 சைன் கச் 2 ஒய்னு வரும். காஸ் கச் 2 யோட டெரிவேட்டிவ். இதோட டெரிவேட்டிவ் 0 தானே, அதனால போட்டுக்கிறாங்க. அப்போ என்டையரா இது 0 ஆயிரும். என்டையரா இது 0 ஆயிரும். இப்போ என்ன பண்ண வைக்கிறீங்க? எக்ஸ் வந்து இஜெட் ஆகும், ஒய் வந்து 0 அப்ளை பண்ணுவீங்க. ஒய் 0 அப்ளை பண்ணும்போது என்ன ஆகும்? இது 0 போடுவீங்க. ஆல்ரெடி இது 0 ஆயிடுச்சு. சைன் 0 என்ன? சைன் 0 வந்து 0. சைன் கட்சி 0 ஆகும், 0 தான். அதனால என்ன ஆகும்? நியூமரேட்டர் 0 ஆயிரும். நியூமரேட்டர் 0 ஆனால் டினாமினேட்டர் எந்த வேல்யூ இருந்தாலும் 0 தான். அதனால என்ன பண்றாங்க? பை 2 ஆஃப் திஸ் வேல்யூ இஸ் ஈக்குவல் டு 0 ஒன்லி. அப்போ என்ன பண்ணுறது? மில்லியன் தாம்சன் ஃபார்முலா ஆல்ரெடி எழுதி காட்டிட்டு கேபிட்டல் எஃப் ஆஃப் இஜெட்டோட வேல்யூ நம்மளுக்கு 1 + i இஜெட் எஃப் ஆஃப் இஜெட்னு தெரியும். அதை போட்டு ஜஸ்ட் சிம்பிளிஃபை பண்ணுறாங்க. பை 1ஓட வேல்யூ 0 தெரிஞ்சிச்சு, அதனால 0 போட்டீங்க. பை 2ஓட வேல்யூ கொசிகன் ஸ்கொயர் தெரியும், கொசிகன் ஸ்கொயர் மார்ப்பீங்க. கொசிகன் ஸ்கொயரோட ஃபார்முலா என்னது? காட் இஜெட். கொசிகன் ஸ்கொயரோட ஃபார்முலா என்னது? காட் இஜெட். அப்போ காட் இஜெட் அப்ளை பண்ணிட்டீங்க. அப்போ என்னாச்சு? ஆல்ரெடி இங்கே ஒரு ஐ இருக்கிறதுனால இங்கே ஒரு ஐ வரும். சரிங்களா? ஐ இருக்குது, அந்த ஐ வருது. இப்போ என்ன கிடைக்குது? காட் இஜெட்னு வந்துருச்சு. சரிங்களா? அப்போ என்ன ஆகுது? நம்மளுக்கு எஃப் ஆஃப் இஜெட் தான் வேணும். அந்த 1 + i என்னாகும்? டினாமேட்டர் வந்துடும். 1 + i வந்து டினாமேட்டர் வந்துடும். அப்போ இந்த கான்செப்ட் வரும். சரிங்களா? எப்பயும் பார்த்தீங்கன்னா டினாமேட்டர் வந்து காம்ப்ளெக்ஸ் நம்பர் இருக்கக்கூடாது. அதனால என்ன பண்ணுவாங்க? காஞ்சுகேட் மல்டிபிகேஷன் பண்ணுவாங்க. அப்போ காஞ்சுகேட் மல்டிபிகேஷன் பண்ணும்போது என்ன ஆகும்? 1 - i டிவைடட் பை 1² - i தி ஹோல் ஸ்கொயர். - i தி ஹோல் ஸ்கொயர் வந்து -1 மைனஸ் ப்ளஸ்னு ஆயிரும். அதனால 2 i உள்ள கொண்டு போவீங்க. i உள்ள கொண்டு போனால் என்ன ஆகும்? i + i². i² வந்து -1 மைனஸ் ப்ளஸ் 1 ஆயிரும். அதனால 1 + i வந்துச்சு. இதுதான் நம்மளுடைய பேசிக் ரிசல்ட் ஃபார் த எஃப் ஆஃப் இஜெட். அதாவது u + iv கொடுத்துருக்காங்க. u + iv-ல நம்மளோட ஃபார்முலா என்ன கொடுத்துருக்காங்க? u + v கொடுத்துட்டாங்க. u + v கொடுத்துட்டாங்க. நாம கண்டுபிடிச்ச ரியல் பார்ட்டோட u - i + u + i பிட்வீன் i சைன்கள். நாம என்ன பண்ணிக்கிறோம்? இது ரெண்டு டைம் ஆட் பண்ணி இதுல இருந்து ரெண்டையும் ஆட் பண்ணி இதையும் கண்டுபிடிச்சுக்கிறோம். சரிங்களா? அப்போ இதுக்கு இமேஜினரி பார்ட் எப்படி கண்டுபிடிப்பீங்க? சப்போஸ் கான்ஜுகேட் ஹார்மோனிக் ஃபங்க்ஷன் கேட்டதானே எப்படி கண்டுபிடிப்பீங்க? தட் இஸ் வெரி இம்பார்ட்டன்ட் பாயிண்ட். அதை பற்றி இங்கே டிஸ்கஷன் இல்லை. ஏன்னா அனலிட்டிக்கல் ஃபங்க்ஷன் வரைக்கும் கேட்டதானே இதை வரைக்கும் போட்டால் போதும். இதுக்கே கான்ஜுகேட் ஹார்மோனிக் ஃபங்க்ஷன் கேட்டதானே எப்படி போடுவீங்க? எகெயின் எஃப் ஆஃப் இஜெட் ஈக்குவல் டு u + iv அண்ட் இஜெட் ஈக்குவல் டு எக்ஸ் + iy. அப்போ என்ன நடக்கும்? அங்கே அப்ளை பண்ணுவீங்க. எஃப் ஆஃப் இஜெட் ஈக்குவல் டு தட் மீன்ஸ் u + iv ஈக்குவல் டு 1 + i டிவைட் பை 2 காட் அது காட் ஆஃப் எக்ஸ் + iy ப்ளஸ் c1 + c2. சரிங்களா? அப்போ நம்மளுக்கு என்ன தெரிய வேணும்? காட் ஆஃப் எக்ஸ் + ஒய்யோட ஃபார்முலா தெரியும். காட் ஆஃப் எக்ஸ் + ஒய்யோட ஃபார்முலா அப்ளை பண்ணிட்டு அப்போ சிம்பிளிஃபை பண்ணி இதுல இருந்து ஈக்குவலிங் ரியல் அண்ட் இமேஜினரி பார்ட் டிவைட் பண்ணி போடணும். சரிங்களா? காட் ஆஃப் எக்ஸ் + y இதெல்லாம் நீங்கள் ஹோம்ஒர்க் ட்ரை பண்ணி பாருங்க. ஒரே ஒரு ஐடியா கொடுக்குறேன். tan ஆஃப் எக்ஸ் + ஒய்யோட ஃபார்முலா வந்து காட் டெரிவேட் பண்ணலாம். tan ஆஃப் எக்ஸ் + ஒய்யோட ஃபார்முலா என்ன? tan x + tan y டிவைடட் பை 1 - tan x into tan y. ஏன்னா காட்டு வந்து அடிக்கடி படிச்சுட்டு போனா அதெல்லாம் மறந்துருப்பீங்க. அப்போ காட்டுக்கு என்ன பண்ணுவீங்க? இதோட ரெசிப்ரோக்கல். அப்போ என்ன கிடைக்கும்? காட் ஆஃப் எக்ஸ் + ஒய் ஈக்குவல் டு இந்த டேன் இருக்கிறதுலாம் எல்லாத்துமே காட்டுன்னு பார்த்துங்க. இந்த டேன் இருக்கிறதுல எல்லாமே காட்டுன்னு பார்த்துங்க. அப்போ என்ன ஆகும்? 1/cot x plus 1/cot y divided by 1 minus 1/cot x into cot y. அப்போ என்ன பண்ணுறீங்க? ரெசிப்ரோக்கல் மாற்றணும்ல? ரெசிப்ரோக்கல்னா 1/, போட்டு ரெசிப்ரோக்கல் மாற்றணும். இது எல்லாமே ரெசிப்ரோக்கல் 1/, போட்டு மாற்றணும். அப்போ என்னாச்சு? ரெசிப்ரோக்கல்னா இந்த டைம் நியூமரேட்டர் போயிடும். கரெக்டுங்களா? இந்த டைம் நியூமரேட்டர் போயிடும். அப்போ என்ன கிடைக்குது? cot x minus cot y divided by cot x. இந்த cot x cot y, இந்த cot x cot y எல்சிஎம் எடுக்கும்போது கட் ஆயிடும். அப்போ கிராஸ் மல்டிப்ளை பண்றீங்க, என்ன கிடைக்குது? cot x plus cot y. சரிங்களா? cot x plus cot y
இங்கே எல்சிஎம் எடுக்கும்போது இங்கே வந்து -1 cot x இன்ட்டு cot y -1ன்னு வரும். சரிங்களா? அப்போ என்ன ஆகுது? cot ஆஃப் எக்ஸ் ப்ளஸ் ஒய்யோட ஃபார்முலா என்னது? cot x cot y -1 டிவைடட் பை cot x plus cot y ன்னு வரும். சரிங்களா? ஜஸ்ட் இந்த ஃபார்முலா அப்ளை பண்ணி சிம்பிளிஃபை பண்ண உங்களுக்கு ஒர்க் முடியுது. ஜஸ்ட் இந்த ஃபார்முலாவை அதனால ஒர்க் அவுட் பண்ணிங்க. நான் என்ன ஃபார்முலா தெரியல ஃபார்முலா கொடுத்துட்டேன். 1 plus I divided by 2 cot of x plus y க்கு இங்க ஃபார்முலா கொடுத்துட்டேன். என்ன நடக்குதுங்க? cot x இங்க I y வருதுல. I y என்ன கிடைக்கும்? I வந்துரு வெளியே. I வெளியே வந்துச்சு என்ன கிடைக்கும்? cot y ன்னு வரும். cot y -1 cot கச்சு y ன்னு வரும். சாரி cot கச்சு y -1 divided by again என்ன கிடைக்கும்? cot x plus I cot கச்சு y ன்னு வரும். I cot கச்சு y ன்னு வரும். ஸோ இதுக்கு மேலே என்ன பண்ண போறீங்க? இது ரியல் அண்ட் இமேஜினரி பார்ட்டை டிவைட் பண்ணணும். பட் என்ன விஷயம்னா இங்கே ஒரு ஐ இருக்குது, இங்கே ஒரு ஐ இருக்குது. அப்போ எகைன் மறுபடியும் காஞ்சிகேட் மல்டிப்ளை பண்ணிட்டு டிவைட் பண்ணி பொறுமையாக கொண்டு வந்து பார்க்கணும். சரிங்களா? ஸோ அதை வேணால் நீங்கள் ட்ரை பண்ணி ஹோம்ஒர்க்கை ட்ரை பண்ணுங்கள். ரொம்ப இம்பார்ட்டன்ட் பார்ட். சரியாம்மா? ஸோ இவ்வளோ தான் ஃபஸ்ட்டு மாடலோட மேக்ஸிமம் இருக்கக்கூடிய கான்செப்ட் இவ்வளோ தான். இதுதான் ஃபஸ்ட்டு மாடலும். கிட்டத்தட்ட 50 மினிட்ஸ்க்கு மேலே ஆயிருக்குது.